ஐயோ சஞ்சய் ப்ரோ கார்த்தி ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு கேள்வி ப்ரோ, ரொம்ப நாளா மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு ப்ரோ. அதுக்கு பதில் கிடைக்கவே இல்லை யாருக்கிட்டுமே. மைண்ட்ல ஓடுதுன்னா துரத்தி பிடிங்க. பிடிக்க முடியல ப்ரோ, யாருக்கிட்ட கேட்டாலும் கரெக்டான பதில் கிடைக்க மாட்டேங்குது. நீங்க சொல்லுங்க, எனக்கு நீங்க சொல்லுங்கன்ற நம்பிக்கை இருக்கு. லைக் என்னங்க பிரச்சனை அப்படி சொல்லுங்க. நீட்டு நல்லதா கெட்டதா ப்ரோ? எனக்கு நான் பண்ண ரிசர்ச் வரைக்கும் 50% பேர் வந்து நல்லதுன்னு சொல்றாங்க, 50% பேர் கெட்டதுன்னு சொல்றாங்க. உங்களோட கருத்து என்ன ப்ரோ? நீட் வரதுக்கு முன்னாடி மெடிக்கல் சீட்லாம் இங்க எப்படி ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க? டொனேஷன் மூலமா ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க. அது நல்லதா கெட்டதா? அது கெட்டதுதான். ஓகே, அது பியூர்லி கெட்டது, அது தப்பு, அவ்வளவுதானே? அது ரொம்ப கிளியரா இருக்குல்ல. அப்போ அதை அபாலிஷ் பண்ண வந்த சிஸ்டம் தான் நீட். அந்த எக்ஸாம் நேஷனல் என்ட்ரன்ஸ் இப்ப அந்த சிஸ்டம் வந்ததுக்கு அப்புறமும் டொனேஷன் இல்லாம பண்ண விஷயங்கள்ல இம்ப்ளிமெண்டேஷன்ல உங்களுக்கு சில குறைகள் இருக்கலாம். இது இப்படி பண்ணியிருந்திருக்கலாமே, இப்படி பண்ணியிருந்திருக்கலாமே இருக்கலாம். ஆனா அது அந்த மோட்டிவ் நல்ல மோட்டிவ், அது இப்போ இருக்கணும்ன்றது நல்லதுதான். ப்ரோ சஞ்சய், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்றேன். நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண அப்புறம் ஃபீஸ்லாம் பெருசா இல்லையானா இருக்கு, அதெல்லாமே ஒயிட் ஆயிடுச்சு. முன்னாடிலாம் அவங்க வந்து சீட்டு அலாட் பண்றதுக்கே கோடி கோடியா ராமச்சந்திராலாம் எனக்கு தெரிஞ்சு நீட்டுக்கு முன்னாடி வந்து 1 crore வாங்கியிருந்தாங்க ப்ரோ. SRM ராமச்சந்திராலாம் நீட்டுக்கு முன்னாடி. இப்போ ஃபீஸ் அவங்க 20-25 ஆக்கிட்டாங்க. இவங்க 1 crore இப்போ நீட் வந்து 2017 வந்தது இல்லையா? 2017 தான் டாக்டர். ஆமா ஆமா, 2016 2017 ஆல்மோஸ்ட் 10 வருஷம். 10 வருஷம் இல்ல ப்ரோ, 2010 இல்லையா? 2010 தானே காங்கிரஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணாது சொல்றேன். ஆல்மோஸ்ட் 10 வருஷத்துக்கு முன்னாடி 1 கோடி அப்படின்றத யோசிச்சு பாருங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் வந்து 20 கோடி சம்பளம் வாங்கியிருப்பாரு. அப்ப அந்த இன்னைக்கு 200 கோடி விஜயோட சம்பளம். அன்னைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பவுன் வந்து 20,000 இருக்கும், இன்னைக்கு ஒரு 1 லட்சம். அப்புறம் 1 கோடி ரூபா அன்னைக்கு ஒருத்தன்ட்ட மெடிக்கல் சீட் கொடுக்குற அளவுக்கு இருக்கு அப்படின்னா அது எப்படியான ஆளுங்களுக்கு? உங்க ஸ்டேட்மெண்ட் படி பாத்தீங்கன்னா நீட் இல்லனா இப்ப 10 வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி ரூபாய் கொடுத்துருக்கணும் எம்பி சீட்டுக்கு. அப்ப 20 கோடி ரூபாய் கொடுக்கறவங்க மட்டும் தான் டாக்டர் சேர முடியும். அது மட்டும் இல்ல, அதெல்லாம் பிளாக். இப்போ நீங்க அவங்க என்ன ஃபீஸ் வாங்குறாங்களோ டிடி கேட்டு தான் எந்த காலேஜும் இப்போ நீங்க பணம் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் அப்படியே கேஷா போனா அவ அக்செப்ட் பண்றது இல்ல. இப்பெல்லாம் டிடியோட தான் அவங்க ஃபீஸே வாங்கிக்கிறாங்க. அப்பெல்லாம் பணம் பேக்கா போய் பணம் கொடுக்கணும், அப்பதான் சீட்டு கொடுப்பாங்க. சரி, ஓகே ஓகே ஓகே, இது புரிஞ்சிச்சு. இன்னொரு கேள்வி. இப்போ வந்து நீட்டுக்கு முன்னாடி வந்து 14% எம்பிபிஎஸ் டாக்டர் வந்து வந்துட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டுல. நீட்டுக்கு அப்புறம் வந்து இப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 to 3% தான் வராங்க, நான் பார்த்த டேட்டா வரைக்கும். இது தமிழ்நாட்டுக்கு நல்லதா டேட்டா பாக்குறீங்க? ஏன்னா தமிழ்நாட்டிலே 7.5% இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ, அது எப்படி எடுத்துக்கணும்னா அது எப்படி எடுத்துக்கணும்னா அப்போ கம்பேரிட்டிவ்லி மீதி இதுவுமே நீங்க எடுத்துக்கணும். லைக் மீதி எல்லா ஸ்டேட்லயுமே வந்து அளவுக்கு அதிகமாகவும் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க, சரிங்களா? பக்கத்துல ஆந்திராவா இருக்கட்டும், இல்ல கர்நாடகாவா இருக்கட்டும், இல்ல நார்த்ல இருக்கட்டும். ஸோ அங்க இன்க்ரீஸ் ஆகிறப்போ அந்த கம்பேரிசன் பார்த்ததுல நீங்க 2% பாக்குறீங்க. கவுண்ட் பாத்தீங்கன்னா அதிகமா தான் ஆயிருக்கு, சரிங்களா? ஸோ அதிகமா தான் இருக்கு. பாப்புலேஷன் படி 2%ன்றது அதிகம் தான், கரெக்ட். இன்னும் கொஞ்சம் ஒரு 3 இயர்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க, இன்ஜினியரிங்க்கு ஈக்குவலா டாக்டர் ஆயிடும் பாருங்க. நான் அச்சு சொல்றேன். அது எம்பிபிஎஸ் டாக்டரா இருக்கும், ஸ்பெஷலிஸ்ட்லாம் கொஞ்சம் பெட்டர். பிஜிக்கு அது வேற ப்ரோ, அது நெக்ஸ்ட் ப்ரோ. அது வந்துட்டு அவங்க பிஜி பண்ணி இவங்க நீட் யூஜி பத்தி கதறின்னு இருக்காங்க. நீட் பிஜிக்கு வரப்பதான் அவங்களுக்கு அந்த டங்கு வர ஆடுறது தெரியும். பாவம், அது புரியாம நீட் யூஜிக்கு வந்து போராடின்னு இருக்காங்க. நான் வரவே வேணாம் தான் எல்லாரும் சொல்லுவேன். இதுக்கு இங்க இருக்கிறதுல அவ்வளோ சேச்சுரேட் ஆயிடுச்சு எல்லா ப்ரொஃபஷன்லயும் சரி. ஆனா நீங்க அதுல பெஸ்டா இருந்தீங்கன்னா நீங்க வந்துடலாம், ஓகே. பட் சர்வைவ் ஆகணும், அது ரொம்ப கஷ்டம். நீங்க வந்துட்டு ஈஸியா நினைச்சுக்கிறீங்க. ஒரு 3 சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறீங்க, நாங்க அந்த நெக்ஸ்ட் அந்த 5 வருஷம் முடிச்சுட்டு இன்னொரு எக்ஸாம் வந்து 19 சப்ஜெக்ட் நீங்க படிக்கணும். அப்ப அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்றதுக்கு நீங்க ரெடினா உள்ள வாங்க அப்படின்னு தான் நான் யாரா இருந்தாலும் நான் சொல்லிடுவேன். என் தம்பி அது இல்ல ப்ரோ, அப்போ நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா இது நீட் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கோ இல்ல இந்தியாவுக்கோ பாசிட்டிவ் தான். எதுக்காக நம்ம சிஎம் எடுத்துக்கோங்க, இல்ல பல சிஎம் வந்து அதை ஆதரிக்கிறாங்க. இப்போ நம்ம சிஎம் ஜோசப், நானும் டிவிக்கு சப்போர்ட்டட் தான். எதுக்காக அப்போஸ் பண்றேன்? அது முன்ன அப்போஸ் பண்ணவளுக்கு இப்போ பண்ணல, குரல் கொடுக்கல. அவரு ஸ்டாண்ட மாத்திக்கிட்டாருன்னா எனக்கு சந்தோஷம் தான். ஆனா எதுக்காக இன்னமும் அப்போஸ் பண்றாரு? அதுக்கு அவருக்கான தெளிவு இன்னும் கிடைக்கல. ஒரே ஒரு ரீசன் தான். அங்க வந்து அந்த நீட் எக்ஸாமோட சிலபஸ் வந்து ரொம்ப டிஃபரா இருக்கு. ஏன்னா அங்க வந்து நான் நீட் எழுதியிருக்கேன், அது சொல்றேன். நான் வந்து
நான் படிச்சது ஸ்டேட் போர்டு. ஆனா வந்து நீட்ல கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே ஏன்னா வந்து ஏன்னா ப்ரோ அது சிபிஎஸ்டி ஓகே பேஸ்டா தான். தான் சிபிஎஸ்சி இருக்கும். சிலபஸ் அது கரெக்ட். சிபிஎஸ்சி சிலபஸ் ஸோ அப்படி தெரிஞ்சவங்க படிச்சவங்க பார்க்கும்போது தான் நீட்டை நீங்க கிளியர் பண்ண போயிட்டு முடியும். அங்க எழுதும்போது கிளியர் ம். பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு கோவத்துல வந்து நிறைய பேர் தப்பான முடிவு எடுக்கிறது வந்து அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ இதுக்கு ஒரே தீர்வு வந்து என்னன்னா, ஒன்று வந்து அந்த நீட் எக்ஸாம் எடுக்கிற கொஸ்டினை வந்து ஒன்று அந்த ஸ்டேட் போர்டாக இருக்கிறவங்கள வந்து அவங்க எடுக்கணும். இல்லைன்னா ஒரே லாங்குவேஜாக சிபிஎஸ்சி ஒரே பாலிசியாக இருக்குது சிபிஎஸ்சி. ஏன்னா எல்லா பக்கம் இருக்கு. தம்பி சரி, தம்பி ஓகே ப்ரோ, சொல்லுங்க. சம்பந்தம்லாம் பேசக்கூடாது. கார்த்தி ப்ரோ எங்க இன்னைக்கு நீட்டா ப்ரோ கார்த்தி கார்த்தி ப்ரோ ப்ரோ இப்போ நேத்தா நீட்டு சிபிஎஸ்சி சிபிஎஸ்சி சிலபஸ் படிச்சவங்க தான் என்ன நீட் சிலபஸ்ல கிளியர் வச்சாலும் பண்ண ஃபெயில் ஆகிறவன் முடியும்னா இருக்க மாட்டானா? எந்த சிலபஸ்ல வச்சாலும் ஃபெயில் அது ஆகிறவனு வேணுமே இருக்க கண்டிப்பா மாட்டானா? கண்டிப்பா இருப்பாங்க ப்ரோ. என்ன ஒண்ணு இப்போ போட்டு ஏங்க சிபிஎஸ்சி கணக்கு நைட்டு கேட்க 12 சிலபஸ் முடியும்? மணிக்கு இல்ல சினிமா ப்ரோ, டிக்கெட் கேக்குறாங்க. இல்ல கார்த்தி நீட்டு இருப்பாங்க. படிச்சே பட் டாக்டர் ஆக போறாங்களா? என்ன கேள்வி கேட்டாலும் ஃபெயில் ஆகிறோம்னு ஒரு குரூப் இருக்கும், சரியா? அது அவனுக்கு தோல்விதான். அந்த தோல்வியோட விரக்தியில அவன் வந்து சூசைட் பண்ணிக்கிறான், தற்கொலை பண்ணிக்கிறான்னா அதுக்கு வந்து இல்லைங்க, கொஸ்டின் பேப்பர் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக்குங்க, இந்த சிலபஸ்ல எதுல இருந்து எடுத்தீங்கனாலும் அந்த பிரச்சனை இருக்கு தம்பி. அது கிடையாது இல்ல கார்த்தி தீர்வு. ப்ரோ. அப்ப இப்போ தமிழ்நாடு என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நாங்க வந்து படிக்கிற சிலபஸ்ல வந்து எங்களுக்கு சிபிஎஸ்சி படிக்கிற அளவுக்கு ப்ரோ எக்ஸ்போஷர் அப்போ கிடையாது 10 வருஷமா அப்படின்னு ஏன் ப்ரோ சொல்றாங்க. சிலபஸ ப்ரோ மாத்தல? ஒரு 10 வருஷமா சிலபஸ நிமிஷம். அதுதான் இல்ல இரு ப்ரோ, முடிக்க விடுங்க. இல்ல ஒரு சஞ்சய் நிமிஷம் சஞ்சய் முடிச்சிடறேன் ப்ரோ. கார்த்தி சஞ்சய் ப்ரோ. சஞ்சய் நீ கேட்டது என்ன? ம். இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீட்ல சூசைட் பண்ணிக்கிறாங்க, இதுக்கு என்ன தீர்வுன்னு தானே கேட்டேன். அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ப்ரோ. இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னா, சிபிஎஸ்சி இருக்க அளவுக்கு எக்ஸ்போஷர் வந்து நம்ம தமிழ்நாடு பாடப்புகத்துல கிடையாது. அதுக்கு இது வரைக்கும் 5 வருஷம் கவர்மெண்ட் எதுக்காக அந்த அந்த அளவுக்கு தகுதியான இதுவே இங்க கொண்டு வரல தமிழ்நாட்டுல. சிபிஎஸ்ல இருக்கவங்களை மட்டும்தான் அறிவாளி, அவங்க மட்டும்தான் நீட்டை கிளியர் பண்ண முடியுமா? அதுக்கான இது இங்கேயும் கொண்டு வரலாம்ல தமிழ்நாட்டிலயும். ஆனா இது கேள்வி கரெக்டான இதுதான் ப்ரோ. ஏன்னா லைக் அவங்களோட அப்ரோச்சே வர மாதிரி அதெல்லாம் இருக்குங்க, அதெல்லாம் இருக்கு. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா வந்து நான் 10th 12th படிச்சுட்டு நான் படிச்சதை மட்டும் நான் என் சிலபஸ்ல இருக்கிறத மட்டும் கேள்வி கேளுங்கன்னா நீங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது. எதுலையுமே எந்த எக்ஸாமே எழுத முடியாது, எதுலையுமே முன்னேறி போக முடியாது. அவ்வளவுதான். நீங்க ஏதோ ஒரு கம்பெனில போய் வேலை கேட்குறீங்க அப்படின்னா, சார் நான் படிச்சது மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், அது வந்து கேள்வி கேளுங்க சார். என்ன சார் நீங்க வந்து சம்மந்தம் இல்லாம கம்ப்யூட்டர் கேட்குறீங்க, அப்படி ஓகே ப்ரோ. கார்த்தி ப்ரோ நீங்க சொல்றது கரெக்ட் ப்ரோ. அப்படியே தம்பி சரி தம்பி வெளில டாக்டர்ன்றது எல்லாருக்கும் ஒரு கனவு இல்ல ப்ரோ. அதுதான் உங்க அது கனவு. ஓகே ப்ரோ. டாக்டர்ன்றது எல்லாருக்கும் ஒரு கனவு, ஓகேவா? அது வெறும் கனவா மட்டும் இருந்தாதான் பிரச்சனையே. அதுக்கான உழைப்பு இருந்துச்சுன்னா அது சரி, ஓகே. இந்த சிலபஸ்ல பிரச்சனை அந்த இருக்காங்க, உழைப்புக்கான ஊதியம் இருக்கணும் இல்ல ப்ரோ? எல்லாருக்கும் சமமா இருக்கணும்ல அந்த ஊதியம். அதான் தம்பி அதை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. எதுவுமே எடுத்தோன்னு சரியாகாது, சரியா? முதல்ல ஆரம்பிச்சோன்னே அந்த பிரச்சனைகள் இருந்தது. அது ஒரு 17 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி 2017 ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கப்புறம் கொஞ்சம் மாறி அதுக்கப்புறம் மாறி இப்ப சிலபஸ் பிரச்சனைனா இல்ல. நீ ஏதோ பழைய கதையை எடுத்து வந்து உருட்டிட்டு இருக்காது. திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி பேசினது ஒட்டலாம் இல்ல ப்ரோ. நான் நடக்கிறது கேக்குறேன், அவ்வளவுதான். இல்லைங்க. அது எல்லாமே ஒண்ணு ஒண்ணா சரி பண்ணிடுவாங்க. எப்பயுமே ஒரு சிஸ்டம் புதுசா ஏங்க வந்து கார்த்தி அதை இம்ப்ளிமெண்ட் விடுங்க. ஆகும்போது அடாப்ட் ஆகிறது கஷ்டம். யாரா இருந்தாலும் கஷ்டம் தான், ஒன்றும் பண்ண முடியாது. கார்த்தி என்ன கார்த்தி தனுஷ் பாலிடிக்ஸ் நீங்களே ஒரு கம்பெனில வேலை செய்றீங்க, திடீர்னு அடுத்த கம்பெனிக்கு வேலை அதுதான் பேசணும் வந்து அதுக்குள்ள நீட்டு ஒரு 10 நாள் ஆகும். நீங்க வந்து அங்க செட் ஆகிறதுக்கு, அங்க கூட ஃப்ரெண்டுங்களை சேர்த்து டீ கடைக்கு போய் தம் அடிச்சு பழகி இதெல்லாம் செட் ஆகும். அதெல்லாம் அதுக்குள்ளேயே நீங்க வந்து என்னங்க இது முத நாளே என்னங்க அந்த கம்பெனில நான் இப்படி இருந்தேன் தெரியுமா, வேலைக்கே போக மாட்டேன், வேலைக்கு போனாலும் பக்கத்துல இருக்க பொண்ணுட்டு பேசிட்டே இருப்பேன், இங்க என்ன வேலையெல்லாம் பார்க்க சொல்றாங்க, அப்படிலாம் பேசிட்டு இருக்க கூடாது. சரி ப்ரோ. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. எண்ணம் போல் வாழ்க்கை. இப்போ பிஜேபி கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆக போகுது. அதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்குல்ல. அதுக்கான கல்வி தரத்தை டிஎம்கேவோ இல்லை ஏடிஎம்கே இருந்த ஆட்சியோ இங்க தமிழ்நாட்டுல உயர்த்தணும்ல. சிபிஎஸ்சி சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க தம்பி, இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீ 15 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சில்ல, இப்ப என்ன வயசு உனக்கு? எனக்கு 30 ப்ரோ. 30 வயசு ஆச்சா? 15 வருஷத்துக்கு முன்னாடி நீ 10வது படிச்சிருப்பில்ல. நீ 10வது படிச்சுட்டு இருக்கும்போது ஏதாவது புக்கு வீட்டுல எங்கேயாவது பரன்மலை இருந்துச்சுன்னா அந்த புக் எடுத்துட்டு போய் இன்னைக்கு 10வது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அதான் இன்னைக்கு 10வது படிக்கிற ஸ்டூடெண்ட் புக்கையும் எடுத்துப்பாரு. ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் என்ன இது இவனுக்கு என்னென்னமோ படிச்சுட்டு இருக்கானுங்க, நம்ம 10வது படிச்சோமா வேற ஏதாவது படிச்சோமான்னு இருக்கும். சஞ்சய் ப்ரோ, நான்லாம் சின்ன பசங்க இப்ப 2-3 வயசு பசங்களே வந்து நம்மளா வந்து ஏபிசிடி எல்லாம் 5 வயசுல 6 வயசுல கத்துக்கிட்டு தான் இப்ப 2-3 வயசு பசங்களே கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இல்ல எனக்கு புரியுது, ரியாலிட்டி புரியுது ப்ரோ. நான் வந்து நீட் அப்போஸ் பண்ணல. எனக்கு வந்து நான் நீட் சப்போர்ட் தான் பண்றேன். அதே மாதிரி நம்ம சீஃப் மினிஸ்டரும் நீட்டை அவரு அப்போஸ் பண்ணாரு. அது நல்லதுன்னு புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணாருன்னா நல்லதுன்னு எனக்கு தோணுது. அவ்வளவுதான், வேற எதுவும் சொல்ல.
இல்ல நீட்னு சொல்லி டாக்டர் நீங்க ரொம்ப ஐப் ஏத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இங்க 2 டாக்டர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேளுங்க. ஒரு இல்ல யூஜி இப்பெல்லாம் இல்ல முடிச்ச ப்ரோ, இல்ல ப்ரோ, பேசி பேசி அது ஒரு ட்ரீம் அவங்களுமே அப்போஸ் பண்ணல இல்லையா? இல்ல இருங்க சொல்லி நான் முடிச்சிடறேன். ட்ரீம் சொல்லி எல்லாம் ஃபிக்ஸ் பண்றோம். இங்க 2 டாக்டர் இருக்காங்க. ஒரு யூஜி படிச்ச டாக்டரோட சேலரி, அவங்களோட ஒர்க் ஃப்ளோ அதெல்லாம் எப்படி இருக்குன்னு கேளுங்க. ஒரு அந்த சேம் டைம்ல ஒரு ஐடி படிக்கிறவங்களோட ஒர்க் ஃப்ளோ சேலரி பாருங்க, கேட்டு பாருங்க எவ்வளவு பெட்டரா இருக்குன்றாங்க. நான் ஒரு 9 இயர்ஸா ஹாஸ்பிட்டல் ஃபீல்ட்ல தான் ப்ரோ இருக்கேன். சேலரி வந்து டிஃபரெண்ட் ப்ரோ. நீங்க பண்ற ஒர்க் வந்து சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கா வித் யுவர் ப்ரோ சேலரி? நீங்க அதுதான் மேட்டர். என்னதான் சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாம இருங்க நீங்க நீங்க 1 லட்ச என்னதான் ரூபா இருங்க சம்பாரிச்சாலும் ப்ரோ, இருங்க அது என்னதான் சாட்டிஸ்பேக்ஷன்னா சேலரி இருந்தா தான் சாட்டிஸ்பேக்ஷனா இருக்க முடியும். சேலரி இல்லாம நான் வெறும் ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் மட்டும் ஒர்க் அப்படிலாம் இல்ல. அது பண்ணுவோம். அது இருங்க நீங்க உங்களோட பாப்பீங்களா? உங்களோட மைண்ட் செட் ப்ரோ. நீங்க இல்ல நீங்க அது அப்படி உங்களோட மைண்ட் பாப்பீங்களா? செட். நீங்க கக்காசி நீங்க கக்காசி கேட்டு பாருங்க. கக்காசி நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க சொன்ன விஷயம்னா அதான் இந்த தம்பி கேட்டீங்கல்ல, சஞ்சய் கேட்டீங்கல்ல, இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிறாங்களே பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், இதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்டீங்கல்ல. இந்த புரிதல் பசங்களுக்கு வரும்போது ஓகே இது வந்து என்ஜினியரிங் மாதிரி இன்னொரு படிப்பு தான், படிச்சா நமக்கு ஒரு 50,000 சம்பளம் கிடைக்கும், 1 லட்சம் சம்பளம் கிடைக்கும். இல்லைன்னா இதை வந்து வேற ஏதாவது பிசினஸ் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு என்னவோ அது பண்ணணும். ஓகே இது மட்டும் லைஃப் இல்லை அப்படின்ற புரிதல் இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு லவ் ஃபெயிலியர்னா சூசைட் பண்ணிக்குவானுங்க. லெட்டர் எழுதிட்டு சூசைட் இல்ல பண்ணிக்குவானுங்க. இப்போ அதெல்லாம் அவன் ஃப்ரெண்டுக்கு மட்டும் மெசேஜ் அனுப்பிச்சு சூசைட் பண்ணிக்குவானுங்க. உடனே அவன் ஃப்ரெண்டை வந்து இவனுக்கு பிடிச்சி கேள்வி கேட்பானுங்க, எப்பட்றா அவன் செத்தான், அவன்கிட்ட சொல்லிட்டான் செத்தான் சொல்றான். இல்லை அந்த பொண்ணை போய் ஒன்று கொலை பண்ணிடுவானுங்க, இல்லை அந்த பொண்ணு முடிஞ்சா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தானுங்க. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா டியூட் ஸ்டைலுக்கு வந்துட்டானுங்க. விடுங்க ப்ரோ அப்படின்ற ரேஞ்சுக்கு எல்லாம் சென்சி கிட்ஸ் எல்லாம் வித்தியாசமா லவ் பண்றானுங்க. அவன் இது இல்லை இவன் இந்த பொண்ணோட லவ்வர் அவரு, ஹஸ்பண்ட் இவருன்ற ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு. அதனால அது கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சுன்னு வைங்களேன். அது அந்த புரிதல்லாம் வந்துருச்சு. ஓகே இது எல்லாமே லைஃப்ல வந்து சாதாரணம் அப்படின்ற மாதிரி புரிதல் வந்துச்சா சரியாயிடுது. இல்ல நீட்டு வந்து அது இல்லாம நீட்டு வந்து எக்ஸாமுக்காக மட்டும் இல்ல, மெயினா அது வந்து காமனா ஒரு எக்ஸாம் அக்ராஸ் இந்தியா எல்லா காலேஜுங்கிறது தான் பிரச்சனை. இப்போ நம்ம வந்து நிறைய காலேஜ் வச்சிருக்கோம், 10,000 சீட் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து 15% காமனா போகுது. இப்போ வந்து மற்ற ஸ்டேட் ஏதாச்சும் ஒன்று இதோட கம்மியா இருக்குன்னா நம்ம அவங்களோட ஷேர் பண்றோம், அது தப்பு இல்ல. என்ன அது ஷேர் ஒரு பண்றது? 15% ப்ரோ. அது அதான் 15% இப்போ நீத்துன்னு வந்து வரீங்க, இப்போ மனசாட்சியா இல்ல இல்லாம. 27 ஸ்டேட் இருக்கு இல்லையா? எல்லா ஸ்டேட்டுக்குமே இந்த இல்ல இந்த இல்ல இந்த இப்போ பெர்சன்டேஜுக்கு நம்ம எம்பிபிஎஸ் கொடுக்கணும் நம்ம அப்படி ஏதாவது இருக்கா? அப்படிலாம் ஆமாப்பா கிடையாதுங்க. எல்லா மொத்த சீட்ல அந்த ஸ்டேட்ல இருக்க ஸ்டேட்ல 85% வந்து அந்த ஸ்டேட்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் கொடுப்பாங்க. 15% மட்டும் தான் ஆல் இந்தியா கோட்டா. அது மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஆனா அதே ஆமா இப்ப 15 நம்ம உங்களுக்கும் இருக்கு. நீங்களும் இல்ல கர்நாடகால போய் எனக்கு எதுக்கு, சேர்ந்துக்கலாம், ஆனா எனக்கு நீங்களும் கேரளா நான் சேர்ந்துக்கலாம். நான் என்ன சொல்றேன், புரியல அந்த புரியல இல்ல இல்ல புரியல. நான் என்ன 85% சொல்றேன்னா அந்த நம்ம அந்த கவர்மெண்ட் கோட்டால காலேஜ் நிறைய 85% கட்டியிருக்கு, யாருக்கு? நம்ம அந்த கவர்மெண்ட் ஓன் நிறைய காலேஜ் ஸ்டேட்டுக்கு தான். கட்டியிருக்கு, நம்ம இல்ல ஒரு கவர்மெண்ட் நிமிஷம் ப்ரோ. 85% யாருக்கு? அந்த ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க. தமிழ்நாட்டுல டொமிசிலரி ஸ்டேட்டஸ் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு 85%. அந்த அதாவது எல்லா ஊருக்குங்க. இப்ப கேரளாலன்னா கேரளால இருக்க பசங்க, ஆந்திரானா ஆந்திராவில் இருக்க ஆமா பசங்க, மிச்சம் 15% வந்து எல்லாருமே வரலாம். எல்லாருமே அந்த காம்படிஷன். நீங்க தமிழ்நாட்டில் இருக்கவர் ஆந்திராவுக்கு போகலாம், ஆந்திராவில் இருக்கவர் தமிழ்நாட்டுக்கு வரலாம். அங்கேயுமே அது இது வந்து அங்கேயுமே உங்களுக்கு வந்து உங்களுக்கு 15% அவங்க கொடுக்குறாங்கன்னு கிடையாது, உங்களுக்கும் அங்கே கொடுக்குறாங்க. அப்படிதான் அது இல்ல அப்படிதான் இல்ல நீங்க இப்போ எனக்கு இப்போ அது இல்லாம எனக்கு இங்க ஈஸியா கிடைச்சிரும்ல எனக்கு. நான் இப்போ நம்ம கவர்மெண்ட் நம்மளுக்காக தான் இப்போ காலேஜ் கட்டுது, கவர்மெண்ட் காலேஜ். நீங்க எய்ம்ஸ், நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மேனேஜ் பண்ற ஏதாச்சும் காலேஜுக்கு இப்போ ஜேஇ வைங்க, ஐஐடிக்கு எக்ஸாம் வச்சுக்கோங்க, யார் யாரு எதிர்க்கிறா? யாரும் எதிர்க்கல, நீங்க பாட்டுக்கு போய் எக்ஸாம் எழுதுங்க. நம்ம கவர்மெண்ட் காலேஜ் நம்ம கட்டினது, நீட்டுன்னு நீங்க ஒண்ணு வச்சுக்கிட்டு நம்மளோட இது இதாகுது இல்ல, அது தப்பு. என்ன அதுதான் ப்ரோ ஆகுதுங்க? கவர்மெண்ட் காலேஜும் வந்து அதுவா கட்டி அதுவா டீம்டு யூனிவர்சிட்டி மாதிரி கிடையாது. அதெல்லாம் கம்ஸ் அண்டர் என்எம்சி. எல்லாம் எம்சிஐ கடியில வரும். அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்டோடது தான் எம்சிஐ. நீங்க ஏதோ இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜை கட்டிட்டு அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் இல்ல மட்டும் அது இல்ல பாத்துப்பாங்கன்னு இல்ல அது நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டு கவர்மெண்ட் தானே கட்டுறது, அது நம்மளும் தானே ஃபண்ட் ப்ரோ பண்ணிருக்கோம், எல்லாமே வந்து நம்மளும் அதிகமா கொடுத்துருக்கோம். இதுல தானே ப்ரோ வருது, என்எம்சில தான் ப்ரோ வருது. நீங்க அப்படிலாம் பிரிச்சு பேச முடியாது. ஒரு வகையில பார்த்தா நீட் வந்ததே நல்லதுதான் ப்ரோ. நம்ம பிரச்சனை என்னன்னா ஸ்டேட்டுக்கான உரிமையை தான் அவங்க பேசுறாங்க. அதுலயும் உங்களுக்கு 85% இருக்கு. நானும் ஒரு டாக்டர் தான். நானும் இப்பதான் வந்து யூஜி முடிச்சுட்டு இப்ப பிஜிக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். நீங்க இன்னும் யூஜிலேயே உட்காந்துட்டு இருக்கீங்க. பிஜி நீட் எஸ்எஸ்ன்னு எங்கேயோ போயிட்டு இருக்கு. நீங்க இன்னும் இதை புடிச்சு அழுதுட்டு இருக்கிறதுனால ஒண்ணுமே ஆக போறது இல்ல. விஜயும் ப்ரோ ராம் 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 நீங்க பேசுறீங்க ராம்? ராமா பேசுறது? ஆமாங்க, ஆமா ஆமா. ஓகே ராம், நீங்க வந்து நீட் எக்ஸாம் எழுதும் போது எவ்வளவு பேர் உங்க கூட நான் எழுதுனாங்க எழுதல, ராம்? எத்தனை இல்ல லட்சம் பேர்? நாளா டாக்டர் நான் தான் ப்ரோ சும்மா பேசுறேன், சொல்லுங்க. இல்ல இல்ல எப்போ பேசினாங்க? எனக்கு பேர் தெரியல யாரு சஞ்சய் ப்ரோ, பேசினாங்கன்னு. என் நீங்க பேரும் உங்க கூட சஞ்சய் தான், சொல்லுங்க. நீங்க
சஞ்சய் ஓகே ப்ரோ. நீங்க நீட் எக்ஸாம் எழுதும் போது எவ்வளவு பேர் உங்க கூட எழுதுனாங்க நீட் எக்ஸாம் நான் எழுதும் போது அந்த அந்த 12 இயர்ல? லட்சம் பேர் எழுதுனாங்க ப்ரோ. இன்னைக்கு 12 25 லட்சம் lakhs பேர்ல வந்துருச்சு. எவ்வளவு பேர் பாஸ் ஆனாங்க ப்ரோ? இல்ல ப்ரோ இல்ல 12 லட்சம் பேர்ல எவ்வளவு பேர் பாஸ் ஆனாங்க? அது எப்படி ப்ரோ எனக்கு ஞாபகம் இருக்கும்? நான் படிச்சு நான் சீட்டு வாங்குறதானே ப்ரோ எனக்கு ஞாபகம் இருக்கும். ப்ரோ அது எப்படி ப்ரோ? அது தெரியும்ல அந்த ஸ்டாட்டிக்ஸ் நீங்க. ப்ரோ ஆவரேஜா நீங்க ப்ரோ பாத்தீங்கன்னா நீ கட் எந்த ஆஃப் பேட்ச் ப்ரோ? இருக்கு ப்ரோ ப்ரோ. ப்ரோ நீ எந்த பேட்ச்? பர்சன்டைல் பேசிஸ்ல தான் உங்களுக்கு வரும். இல்ல 50% இல்ல சதீஷ் ப்ரோ நீ எந்த பேட்ச் சொல்லு நான் சரி ப்ரோ. சொல்றேன். இல்ல நான் இல்ல 19 இப்போ பேட்ச் 12 ப்ரோ. லட்சம் பேர்ல ஒரு 4 லட்சம் புரியல. 5 லட்சம் பேர் பாஸ் ஆயிருக்குன்னு வச்சுங்க ப்ரோ. 18 எனக்கு அடுத்த பேட்ச் தானே ப்ரோ. 1.75 ப்ரோ. இப்போ நீங்க சொல்லுங்க ப்ரோ என்ன ப்ரோ? 1.75 ஓகே பாஸ் ப்ரோ. 1.75ல எவ்வளோ 12 lakhsல கரெக்டா? ஆமா ஓகே. அப்போ நம்ம இந்தியால எம்பிபிஎஸ் எத்தனை சீட் அவைலபிளா இருந்தது ப்ரோ அந்த இயர்? இருங்க ப்ரோ, நான் ஒரு நிமிஷம். நான் எழுதும் போது நான் 19 பேட்ச் ப்ரோ. நான் எழுதும் போது ஓகே. 56,000 சீட்டு ப்ரோ உங்க ஆல் உங்க ஓவர் இந்தியா. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அது அப்படியே ஆல் ஓவர் ட்ரிபிள் இந்தியா. ஆயிருக்கு. ஓகே சரிங்களா? ஏன்னா வந்து அது ப்ரோ. ஏன் ட்ரிபிள் அது ஆகுதுன்னா இன்னைக்கு விடுங்க ப்ரோ. இன்னைக்கு விடுங்க ப்ரோ. நீங்க நீங்க பாஸ் ஆன அந்த இயரை பத்தி பேசுங்க ப்ரோ. 56,000 இன்னைக்கு சீட்டு விடுங்க. ப்ரோ. எவ்வளவு பேர் எக்ஸாம் அட்டன் பண்ணாங்க? 12 லட்சம் பேர் அட்டன் பண்ணாங்க. எவ்வளவு பேர் பாஸ் ஆனாங்க? அதான் அவர் சொன்னாரு 1.75. அதுல 50% இருக்கும். ப்ரோ இது என்ன ப்ரோ ரமணா ஓகே. படம் மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்லாம் புள்ளி வர மாதிரி ப்ரோ என்ன நீங்க கேட்டுட்டு சொல்லுங்க இருக்கீங்க. அப்படிலாம் மேட்ருக்கு ஒர்க் ஆகாது ப்ரோ. நீங்க வந்து இது இல்ல பாருங்க. ஒரு நிமிஷம் இருப்பா. இல்ல ப்ரோ அவர் என்ன இல்ல ப்ரோ. ஒரே நிமிஷம் அவர் என்ன சொல்ல தெரிஞ்சுக்கிறது வராருன்னு ப்ரோ. கேட்டேன். அவர் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சொல்ல கேக்குறேன். அப்படிங்களா? தெரிஞ்சுக்கிறது தான் சரி கேட்கனே ஓகே தவிர ஓகே. மத்தபடி. அட கடவுளே. அவ்வளவுதானா? அதுக்குதான் இவனுக்கு கேள்வியா? ஏன் ப்ரோ சும்மா நானு தாங்க கேட்டேன்ற மாதிரி கேட்டு கடைசியா வந்து சும்மா கார்த்தி கேட்டேன்ப்பா. கார்த்தி தனுஷ் சும்மா கால் இல்ல ப்ரோ. டேட்டா தெரிஞ்சுக்கிறது தான் கேட்டேன். வேற எதுவும் இல்ல. கரெக்ட். இல்ல நீ கேட்டதுல ஏதோ சண்டை போட்டுருவியோன்ற மாதிரி இருந்துச்சு. அதான் கேட்டு ஆமா வச்சுக்கிறேன். நான் கூட அப்படிதான் நினைச்சேன் ப்ரோ. நானும் நீங்க அப்படிதான் டக்குன்னு நினைச்சேன். இல்ல என்ன இவர் தெரிஞ்சுக்கதான் கேட்டேன் எவ்வளவு அப்படின்னு டீடைல்ஸ் ப்ரோ மாத்திட்டீங்க. கேக்குறாரு. நம்மளுக்கு வந்துட்டாரு. நம்ம டாக்டர் கிடையாது. நம்ம டாக்டருக்கு படிக்கல. நம்மளுக்கு சண்டை போடுறதுக்கு எதுவும் கிடையாது. நீட்டு கரெக்டா தப்பா அது தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். எனக்கு குழப்பமா இருக்கு. கரெக்ட் தான் ப்ரோ. தயவு உங்களால செய்து விடு ஒரு ப்ரோ அது தெளிவு ப்ளீஸ் கிடைக்குன்னு நினைக்கிறேன். ப்ரோ அவ்வளவுதான். ப்ரோ லாஸ்டா என்னடா சொல்லுங்க. மேக்ஸ் கணக்கெல்லாம் போட்டிருக்கீங்க? ஐயோ அதே நான் கேட்கறேன். கடைசியில எல்லாத்தையும் கேட்டுட்டு பிரசாந்த் எதுவும் bro, இல்ல நீயே சொல்லிட்டு சொல்லு ப்ரோ. போயிட்டாங்க. நீட்டு கரெக்டா தப்பா ப்ரோ? சொல்லு ப்ரோ. எது கரெக்டா தப்பா? நீட்டு கரெக்டா தப்பா? இதெல்லாம் படிச்சவனை கேளுங்கடா. நீட்டு கரெக்ட் ப்ரோ. தயவு செய்து விட்டு போ ப்ரோ. அதுல இருந்து ஏண்டா ப்ளீஸ். அவன் எவன் எழுதுறானா அவங்களுக்கு தான்டா தெரியும். நமக்கெல்லாம் என்னடா தெரியும் நீட்டை பத்தி? நீட்டோ இல்ல எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொல்ற அதெல்லாம் நீ படிச்சவன் 20 நிமிஷம் வீடியோ போட்டிருக்கீங்களா ப்ரோ யூடியூப்ல? உங்களுக்கு தெரியாதா படிச்சவன் நீட்டை பத்தி? நீட்டை பத்தி என்ன சரி நீ சொல்லு. நுழைவு தேர்வு வேண்டாமா வேணுமா? இன்னும் வேணாம் ப்ளீஸ். நானும் இப்பதானே எல்லாம் இப்பதானே ஒரு முடிஞ்சு 20 நிமிஷம் பேசி அப்படியா? முடிச்சாரு, விட்டுருங்கண்ணே. தயவு செய்து விடுங்க. 20 நிமிஷம் வீடியோ எதுக்கு போட்டேன்னா இந்த இன்ஃபுளுசரானுங்க வந்திருக்கானுங்களா? இன்ஃபுளுசரா அவனுதான். அவனுக்கு ஆத்துனானுங்கள உட்கார்ந்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு ஆத்துனானுங்கள அது பூரா பொய். அதுக்கு போட்டேன். அதனால அது வேற ஒண்ணும் இல்லை. அண்ணா சரி ப்ரோ தனுஷ் சரி பிரசாந்த் பாலிடிக்ஸ் ப்ரோ என்ன ப்ரோ என்ட்ரன்ஸ் தனுஷ் கன்ஃபார்ம் ப்ரோ அண்ணே. இவரும் அரசியலுக்கு வராரா? தனுஷும் தனுஷ் என் தலைவா ஒரு விஜயண்ண வந்தது வந்து பல பேர்த்துக்கு என்கரேஜ்மெண்ட் வந்துருச்சு. இது செம்ம ரவுஸா இருக்க போகுது. அவன் ஒவ்வொரு தொகுதியில தான் ஜெயிக்க கடைசியில பார்த்தா 0.5 அப்படிலாம் வந்துடும் நினைக்கிறேன். ஓட் பேங்க் எப்படி ரொம்ப பிரியும் நினைக்கிறேன். இல்ல எப்படி டயர் 1 டயர் 2 ஸ்டார் இருக்கு அந்த மாதிரி டயர் 1 பொலிட்டீஷியன் டயர் 2 டயர் 3 அந்த அப்படி வந்துட்டு நினைக்கிறேன். செம்ம ரவுஸா இருக்கா வர்ற எலெக்ஷன் தான் சரி ரவுஸா இருக்கும். வரட்டும் நண்பா எல்லாரும் வரட்டும் சண்டை போட்டோம். இல்ல அதுக்குள்ள அவ்வளவு சீக்கிரமா வந்துட மாட்டாரு. எனக்கு டவுட் தான். இவர் கார்த்தி ப்ரோ சொன்ன மாதிரி 2036 அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் ஆகும். வெயிட் பண்ணுவோம். அப்படியே எடுத்தோம் அப்படியே ஓபன் பண்ணிட்டாங்கன்னா மொத்தமா முடிஞ்சு இல்ல விட்டுருவாங்க. ஓகே நான் என்ன சொல்றேன். எனக்கு தனுஷன் கிட்ட பிடிச்சது என்னன்னா வரன்னு முடிவு எடுத்துன்னா அட்லீஸ்ட் வந்து தைரியமா அதுக்கு முன்னாடி எடுத்து வைக்கிற அப்படி இல்லை. அவ்வளவுதான். இது என்ன பெரிய இது வந்து ஆட்சி கட்சி ஆரம்பிச்சு பார்க்க வேண்டியதா ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்க வேண்டியதா. முடியலன்னா கழிச்சிட்டு போக வேண்டியதா. இல்லை ஐயா கமலஹாசன் மாதிரி ஏதாவது குழப்பமா பேசிட்டு போயிட வேண்டியதா. காணாம போயிட வேண்டியதா. என்னதான் இருந்தப்போ ஏன் ரஜினி மாதிரி சொல்ல மாட்டீங்க? அவரு தான் ஆரம்பிக்கவே இல்லையா? எப்ப ஆரம்பிச்சாதானப்பா சொல்றது. வாஸ்துவான பேச்சுதான். அவ்வளவுதான். இல்லண்ணே அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா என்ட்ரி ஆகிற மாதிரி தான் தெரியுது. நல்லது இங்க என்ன சினிமா மாதிரி தான். இப்போ என்ன பாலிடிக்ஸ் என்ன அது என்ன பெரிய இங்க இருக்கிறவனெல்லாம் என்ன புனிதனா இருக்கானுங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறாரு. ஓகே அவருக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குன்னு அவர் நம்புறாரு. ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதா. இப்போ என்ன அதில் என்ன இருக்குங்கிறேன் நான். பொது வாழ்க்கையில் உண்மையாக நிறைய பண்ணுறாங்க. அவங்களும் பொது சேவை பண்ணுறாங்க. தனுஷ் ஃபேன்ஸு தனுஷ் அந்த நற்பணி மன்றங்கள் மூலமாக நிறைய பண்ணுறாங்க. அதை பாலிடிக்ஸாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே ஃபைன். அதில் என்ன இருக்குது? அது அவங்க பிரச்சனை. அது வந்து பார்க்கட்டும். இதோட ஆழம் என்னன்னு பார்க்கட்டும். ஆழம் என்னன்னு பார்த்து அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி
அவங்களுக்கும் லக்கும், மக்களும் மேபி கூட இருந்தா யாருக்கு தெரியும் அவங்க ஜெயிச்சாலும் ஜெயிப்பாங்க. நம்ம சொல்லவே முடியாது. பிரசாந்த் ப்ரோ ப்ரோ நீங்க சொல்லுங்க ப்ரோ. இப்போ பிரசாந்த் தளபதி படத்தை லாஸ்டா பார்த்தது வந்து ரொம்ப எங்களுக்குலாம் தளபதி ஃபேனா கஷ்டமா இருந்தது. இதுக்கப்புறம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரிவ்யூவரா உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல, தலைவா அது என்ன நான் ப்ரோ? நான் வந்து அவர் படங்கள் அவரும் அஜித் இல்லைன்னா நாங்களாம் வளர்ந்துருக்கவே மாட்டோம். விஜய் அஜித் இல்லைன்னா இதான் உண்மை. விஜய் அஜித் இல்லைன்னா இங்க வந்து இட் இஸ் பிரசாந்துங்கிற ஒரு கேரக்டரே இருந்திருக்காது. இதுதான் உண்மை. ஆ, எங்களை எல்லாம் வளர்த்தது நம்ம சும்மா சொல்லலாம். நான் பெரிய ரிவ்யூவர் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. விஜய் அஜித் படங்களை ரிவ்யூ பண்ணங்காட்டி தான் நான் வெளில தெரிஞ்சேன். நான் ரிவ்யூ பண்ணங்காட்டி தான் விஜய் அஜித் படங்கள் வெளியே தெரிஞ்சதுன்னா சொன்னோம்னா செருப்புகள் தேடிப்பாங்க. அதனால நாம வந்து அவங்க மூலமா தான் ஒரு சுறா பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒரு படம் சுறா பண்றேன். சின்ன பையன் சுறா அப்போ வந்து நான் 50வது படம் இல்ல ப்ரோ. 50வது படம் தான் நீங்க ரிவ்யூ ஸ்டார்ட் பண்றீங்களா? ஆமா ஆமா நான் பாருங்க அப்படியா? ஓகே. இன்சிடென்டலா அங்கிருந்து ஸ்டார்ட் பண்றோம். அது ரொம்ப பெரிய தப்பான படமா தெரியல. அந்த ரிவ்யூ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா இருக்கு எனக்கு. ஓகேவா இருக்கு. அப்போ என்ன உடனே சிரிக்கிறான் பாரு இவன். பெருந்தன்மையா கார்த்தி. இருக்கீங்க. ஆ, ஓகே. ஆமா ஆமா ஆமா. ஓ நான் நாங்க தளபதி இங்க ஃபேனாவும் பாருங்களேன், சொல்றேன். விஜய் ஃபேனே எவனா ஒரு வெறித்தனமா நான் விஜய் ஃபேன் ஏ, கூப்பிட்டு விஜய் படத்துல ஒரு மொக்க படம் 4 சொல்லு ஆ, அப்படின்னா அவன் முதல்ல சொல்றது ஆ, சுறாவை தான் சொல்லுவான். ப்ரோ இப்போ கார்த்தி ப்ரோ, இந்த கருத்தை யாரும் கேட்கல ப்ரோ. நீங்க ஏன் இப்போ வச்சுக்கோங்க. இல்ல 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 என் இல்ல புள்ளி இரு இருக்க இரு ஸ்டைல் நான் வந்து இங்க பாருங்க, வெயிட் பண்ண நானும் சொல்ல இரு விரும்புறேன், நான் நீங்க எந்த கவுண்டர் விஜய் ஃபேனை கொடுத்துக்கிறேன். வேணா கூப்பிட்டு கேட்டுக்கோங்க. இப்போ பாரு நான் புலி பாரு சுறா விஜய் ஃபேன் இப்போ தான் இதெல்லாம் பேசுறோம். இரு அவனுக்கு இரு லிஸ்ட் நான் டாப் லிஸ்ட் வந்து வச்சிருக்கானுங்க. நாங்க வந்து சிலவன்லாம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு வர்றான். ஆனா பிரசாந்த் அண்ணே, அந்த சுறா படம் நல்லா இல்லைனாலும் ஆனா அதுல இருக்க அந்த பாட்டு அதெல்லாம் கொஞ்சம் சுப்பிரமணி நல்லா இருக்கும்ண்ணே. அது இல்ல சுப்பிரமணி அதை அப்படி சொல்றேன். நான் அன்னைக்கு எனக்கு இருந்த நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த படம் ரிவ்யூ பண்றேன். ஓகே அப்படின்னு வந்து ரிவ்யூ பண்றேன். அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே மெதுவா சுறா, அதுக்கப்புறம் வந்து காவலன் தான் நினைக்கிறேன். ஆமா காவலன் ரிவ்யூ பண்றேன்னு நினைக்கிறேன். அந்த படம் ஓரளவுக்கு அப்படியே பெட்டரா இருக்கு. நல்லா இருக்கு. காவல் அடுத்து அப்புறம் வேலாயுதம் அது வந்துட்டு. இல்ல வேலாயுதம் காவலன் பண்ணல, வேலாயுதம் பண்றேன். ம், வேலாயுதம் கரெக்ட். ம், ம். வேலாயுதம் பண்றப்போ வேலாயுதம் வந்து பெட்டரா இருக்கு. பரவாயில்லையே கமர்ஷியலா இருக்கே அப்படின்ட்டு அது ஒரு ரிவ்யூ. அதுக்கப்புறம் அப்படியே துப்பாக்கி அப்படியே வருது. அப்படியே விஜய் வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி வர்றப்போ விஜய் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பெரிய ஸ்டெப் எடுத்து வைக்கிறார். பெரிய நடிகர் அவர். ப்ராப்பரா பெரிய நடிகர். அப்படியே ஜில்லா அப்படியே வருது. மெர்சல் வர்றப்போ விஜய் வேற. அவ்வளவுதான். மெர்சல் வர்றப்போ சோ இது திரும்பி அது பார்த்தோம்னா நம்ம டேய் மைக் ஆஃப் பண்ணுங்கடா. இங்க பக்கத்துல நின்னுட்டு இந்த நீயா நானா கோபி மாரியே அந்த ஆள் தான் பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு பின்னாடி நின்னுட்டு இருப்பான். அந்த மாரி நீங்க நான் எப்படி பேசுறது? என்னன்னா ஆ சோ அதுக்கப்புறம் மெர்சல் வர்றப்போ விஜய் அடி பெருசாயி நிக்கிறாப்டி அப்படியே. எப்படி சொல்றது? ஜைஜாண்டிக்கா நிக்கிறாப்டி. ஆக்சுவலா மெர்சல் வந்து நிக்கிறப்போ, விஜய்க்கு நிகரா ஒருத்தனுமே இல்ல தமிழ்நாட்டுல. அதான் உண்ம. அது சும்மா வெளியில வந்து சும்மா பேசிக்கலாம். அது அவங்க யாருமே கிடையாது. அந்த மெர்சலோட அந்த மீட்டர் இருக்குல்ல, அந்த பல்ஸ் இனிமேல் எவனுக்குமே தமிழ்நாட்டுல வராது. நான் இன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் எஃப்டிஎஃப்எஸ் ரோஹிணில இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு. அப்படியே அலை மாரி அடிச்சதுங்க. எல்லாம் அந்த வேஷ்டி, அந்த அந்த ரெட் கலர் ஷர்ட்டு, வேஷ்டி எல்லாம் கட்டியாச்சு. என்ன கட்டிட்டு வ அ நைட் அதுக்கு முந்தான நைட் 2 கட்டிங்கோ, கோட்ரோ என்ன அடிச்சாச்சு. அரை மப்பு. அப்ப எந்திரிச்சு அப்படியே அப்படியே போறோம். அப்படியே நம்ம பாடியவே தூக்கிட்டே போறேன். அதான் ரோஹிணி என்ட்ரன்ஸ் தான் போனேன். தூக்கி மேல கொண்டு போயிட்டானுங்க. போனா நான் எனக்கு ரொம்ப விஜய் படத்திலே ரொம்ப புடிச்ச படம் மெர்சல்ங்க. கிட்டத்தட்ட ஒரு 5, 6 தடவ பார்த்தேன். எல்லா தடவையுமே ஒர்க் ஆகுங்க அந்த படம். ஏதோ ஒரு 4 சீன் ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா. அப்படி அப்படி இருக்குங்க. அது அது இவனுங்க எல்லாம் சொல்லுவானுங்க. பிகில் பிகில் ப்ரோ, பிகில் ப்ரோ, என்னதுங்க? பிகில் எனக்கு அவ்வளோ பிகில் மெர்சல் பிகில். அளவுக்கெல்லாம் இல்ல பிடிக்கல. டு பி மெர்சல் ஹானஸ்ட். அளவுக்கு பிகில் இல்ல. எனக்கு எனக்கு டு பி ஹானஸ்ட் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. மெர்சல் வந்து ஓகே. வேற லீக். அண்ட் துப்பாக்கி எல்லாங்க. துப்பாக்கி வந்து அப்ப வந்து நான் திருப்பூர்ல தான் இருக்கேன். நான் வந்து சென்னை கூட வரல. அவினாசியில தான் இருக்கேன். துப்பாக்கி வந்து பார்க்குறோம். ஆ துப்பாக்கி இன்டர்வல் ஜக்கு கூப்பிடுது. யாரு? ஜெகதீஷ். அப்ப ஜக்கு நமக்கு 15 வருஷம் ஃப்ரெண்டு தானே. ஜக்கு கூப்பிடுது. என்ன ப்ரோ எப்படி இருக்கு? அப்படிங்குது. ஜக்கு என்ன ஜக்கு இங்கெல்லாம் வாய பொளந்துட்டு உட்காந்துருக்கானுங்க ஜக்கு அப்படின்னு. என்னங்க சொல்றீங்க? ஆமா ஜக்கு. இன்டர்வல் வந்து அந்த அந்த ஷூட்டிங் அந்த சீன்ல அந்த ஒண்ணுமே புரியல ஜக்கு. இங்கெல்லாம் எல்லாரும் ஷாக் ஆகி உட்காந்துருக்காங்க ஜக்கு.
இந்த குவாலிட்டிக்கு ஒரு படங்கிறது ரொம்ப நாள் ஆச்சு. தெரியல இந்த படம் என்ன வேணா பண்ணும் அப்படின்னு. அவர் சிவன் தியேட்டர்காரரு எனக்கு தெரிஞ்சு 20 நாள், 25 நாள் நினைக்கிறேன். சக்சஸ் தாங்க முடியாம லண்டன்லாம் போனாரு. ஏன்னா ஓவர்ஃப்ளோ. என்ன பண்ணிட்டானுங்க, முந்தின நாள் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் இவனுங்கலாம் சேர்ந்துட்டு வந்து படம் பெருசா இல்ல அப்படின்னு கிளப்பி விட்டானுங்க. ஸோ டெர்ம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமல். அது போக அந்த முஸ்லீம் இஷ்யூ ஒண்ணு இருந்தது பார்த்தீங்கன்னா. அப்போ அதுக்கு முன்னாடி வந்து முஸ்லீம தப்பா ஆமா. அது காட்டுறாங்க. ஏதோ சம் இஷ்யூ ட்ரெய்லர்லயே இருந்தது. கொஞ்சம் அத விமர்சனம் ஆ பண்ணிட்டாங்க. அது வந்து ஆமா. அது வந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணி தான் ஒரு எஸ்எஸ்சி எல்லாம் உள்ள பூந்து தான் பஞ்சாயத்து பண்ணி தான் அந்த படம் வந்துச்சு. ஸோ அப்படியெல்லாம் இல்லங்க. அப்படி காட்டுற இன்டென்ஷனே இல்ல அப்படின்னு சொல்லி பேசி தான் அது வந்துச்சு. ஸோ டெர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் டெர்ம்ஸ் தான் போட்டுருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். பெரிய டெர்ம்ஸ் எல்லாம் இல்ல. எல்லாருக்கும் ப்ராஃபிட்டுங்க. துப்பாக்கி வந்து கொட்டுது, காசு கொட்டுது. எல்லா தியேட்டரும் கொட்டுது காசு. ஃபேமிலியா வராங்க. 4 பேர். ஒரு டிக்கெட் புக் ஆகுற இடத்துல 4 டிக்கெட். அப்படின்னு ஏன்னா அது யாருமே எதிர்பார்க்கல ப்ரோ. ஏன்னா அது வந்து சுறா அந்த காவலன் இல்ல அந்த விஜயோட இதுக்கு வந்தது. பிரதர் விஜயோட ஹையஸ்ட் குவாலிட்டி படம் இன்னைக்கு வரைக்கும் துப்பாக்கி தான் எனக்கு brother. தெரிஞ்சு 54th ஃபிலிம் நினைக்கிறேன் துப்பாக்கி. ஆமா. ஹையஸ்ட் குவாலிட்டி ஃபிலிம். அவரோட கரியர்ல ஹையஸ்ட் குவாலிட்டி. அதாவது ஆக்டிங்ல இன் ஆமா. டெர்ம்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வேல்யூ, இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஹிஸ் லுக்ஸ், விஜய் வந்து துப்பாக்கியை தாண்டி ஒரு பெஸ்ட் லுக் நீங்க யோசிக்கவே முடியாது. நீங்க சொல்லலாம் அது வேற முருகதாஸ் தான் ப்ரோ அது கிரெடிட் கொடுக்கணும் கண்டிப்பா. இல்ல அது ஆக்சுவலா அப்போ முருகதாஸ் தாண்டிங்க அங்க அஜய் ஞானமுத்து, அப்போ வந்து இவர் இருக்காரு உள்ள வந்து ராஜ்குமார் பெரியசாமி, இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து விஜய் வெறியர்கள். அவங்க எல்லாம் அசோசியேட்ஸ் அசிஸ்டன்ட்ஸா இருக்காங்க உள்ள. அப்ப என்னன்னா பார்த்து செதுக்குறாங்க. எல்லாத்துக்குமே ஒரு ஆர்வம் இருக்குல்ல. அந்த அசோசியேட்ஸ்க்கு எல்லாமே என்னன்னா, நம்ம நல்லா பண்ணிட்டா ஒரு பாயிண்ட்ல வந்து நம்ம விஜய டைரக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல, ஆ விஜய் வந்து அவ்ளோ நீங்க அந்த ஃபில்ம் மேக்கிங் துப்பாக்கிய மட்டும் எடுத்து சும்மா ஒரு டைசெக்ட் பண்ணி பாருங்களேன். ஃபில்ம் மேக்கிங்கே ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்குங்க அந்த படம். பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. நீங்க நீங்க ஒவ்வொரு ஷாட் எல்லாமே புதுசா இருக்குங்க. இன்னைக்கு பார்த்தீங்கனாலும் செம்ம கலர்ஸ் எல்லாம் செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இன்னைக்கு கூகுள் பாட்டு கேளுங்களேன். சும்மா ரேண்டமா நைட் தூங்கும்போது கூகுள் கேளுங்களேன். சரி ஃபன்னா இருக்கும். ஸோ ஆ அந்த விஜய் வந்து விஜயோட பீக் துப்பாக்கி தான். நாம மத்ததெல்லாம் அதுக்கப்புறம் விஜய் என்னன்னா மான்ஸ்டர் ஆயிட்டாப்டி. ஒன்ஸ் அந்த நீங்க மெர்சல் வர்றப்போ விஜய் ஹாஸ் பிகம் நீங்க எப்ப வந்து கத்தி வந்து என்னைக்கு அந்த மைக்க புடிச்சு அந்த பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அதாவது காத்துல கூட ஊழல் இருக்கு அப்படிங்கிற மேட்டர் வந்து பேசுறாரோ, ஆக்சுவலா அப்பவே விஜய் பாலிடிக்ஸ்குள்ள வந்துட்டாரு டு பி ஹானஸ்ட். அப்பவே வந்து என்னன்னா, இஸ் நாட் அ சினிமா ஃபிகர், இஸ் அ பொலிட்டிக்கல் ஃபிகர் அப்படிங்கிற அந்த சாயம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அது அப்படியே மெருகேத்துறாரு. இதெல்லாம் சப்கான்ஷியஸா மக்கள பிரிப்பேர் பண்ணுது. இவனுங்க இந்த திமுக காரங்களுக்கெல்லாம் என்னன்னே தெரியாம உட்கார்ந்துருக்கானுங்க. அவர்லாம் ஆமா. அன்னைக்கே அப்புறமா ரெடி ஆயிட்டாரு. அடுத்தடுத்த படம்லாம் கூட கொஞ்சம் பொலிட்டிக்கலா தான் நீங்க வரும். பாருங்க, அன்னைக்கே வந்து அவர் வந்து என்னன்னா, பாலிடிக்ஸ் வந்து பேச ஆரம்பிச்சிரணும். பேச ஆரம்பிச்சா தான் நம்ம பொலிட்டிக்கலா இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணிக்குவாங்கங்கிறதுல ரொம்ப கிளியர் ஆயி, எல்லா இதுலயும் அந்த பொலிட்டிக்கல் விஷயம் வந்து எப்படி அது எவ்வளவு பியூட்டிஃபுல்லா வைப்போம் அப்படின்னா, ரொம்ப பொலிடிக்ஸ் பேசினாலும் அது பூமர் ஆயிரும்னு அவருக்கு நல்லா தெரியும். அப்படியே அழகா சாப்பாட்டுக்கு ஊறுகாய் வைக்கிற மாரி, அது லைட்டா தொட்டுக்கறதுக்கு ஒண்ணு வச்சிருப்பாப்படி. ஒரு மெசேஜ் அழகா சொல்லுவாப்படி, அப்படி வெளில போயிருவாரு. ஸோ ஆடியோ லான்ச்லயும் அப்படிதான் ப்ரோ. ஆடியோ லான்ச்லயும் அப்படிதான் இருப்பாரு. அதேதான். நீ ஒரு சின்ன விஷயம் ஒண்ணு சொல்லுவாரு, அப்படி போயிருவாரு. ஸோ இதைய அப்படியே பில்ட் பண்றாரு. அப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா, ஒரு பாயிண்ட் என்னன்னா, விஜய் படம் என்ன வேணா இருக்கும். அது ஓடும். அது வருது. அந்த கிளவுட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்கார் எடுத்துங்க. படமா அதுல ஒண்ணும் இருக்காது. பட் சர்க்கார் என்ன ஆகுது, நீங்க சர்க்கார் வர்றப்பவே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து தே ஹவ் ஸ்டார்ட்டட் டு சென்ஸ் விஜய் சீரியஸான பாலிடிக்ஸ்குள்ள வரப்போறாரு அப்படிங்கிறது சென்ஸ் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு ஏடிஎம்கே ஆட்சின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பேனரை கிழிக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு பஞ்சாயத்து ஏதோ அந்த இலவசங்களுக்கு எதிராக சம்திங் காசி தியேட்டர். காசு தேட்டர் ஆமா, பேனர் காசி கேட்டது. காசு தேட்டர் பேனர் கிழிக்கிறாங்க. ஆ, கிழிக்கிறப்பவே அப்பவே பாலிடிக்ஸ்குள்ள இவர் வர்றாரு அப்படிங்கிறது தெரியுது. ஸோ விஜயோட பாலிடிக்ஸ் அது வரைக்கும் என்னன்னா கொஞ்சம் ப்ரோ டிஎம்கேவா அதாவது அந்த மீட்டர்ல தான் இருக்கு. அப்பதான் விஜய் புரியுது என்னன்னா நம்ம தனியா ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணாதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அதுக்கு முன்னாடியே புரியுது. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே மாறுவாரு. அப்படியே அந்த அந்த பாலிடிக்ஸா அவரு டேக் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா மாறும். ஸோ இது விஜயோட பொலிட்டிக்கல் என்ட்ரிங்கிறது வந்து நம்ம இன்னைக்கு இப்போ இந்த தாவேக்காலோட ஆரம்பம் கிடையாது. விஜயோட பொலிட்டிக்கல் என்ட்ரி அப்படிங்கிறது துப்பாக்கியோட அந்த ஆக்டர் விஜய் முடிஞ்சாருங்க. துப்பாக்கி ஜில்லா. கத்தியிலிருந்து பொலிட்டிஷியன் விஜயோட ஸ்டார்ட் வந்து ஆக்சுவலா கத்தியிலிருந்து.
அவர் வந்து இப்ப இருந்து கிடையாது. கத்தியிலிருந்தே மக்கள ரெடி பண்ணி ஒரு 10 வருஷமா சப்கான்ஷியஸா உள்ள போய், போய், போய் அண்ட் இன்னொன்னு ஏதாவது இம்பார்ட்டன்ட்டான இஷ்யூ வந்ததுன்னா, அவர் குடுத்த பிரஸ் மீட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டிமான்டேஷன்ஸ் அதுக்கப்புறம் குடுத்த பிரஸ் மீட் வந்து பார்த்தீங்கன்னா டிமான்டேஷன், ஜல்லிக்கட்டு, ஆமா. மீட்டா. ரஜினி சார்லாம் வந்து அவசரமா, "வாவ்! மோடிஜி சூப்பர்" அப்படின்னாரு. எல்லாரும் சொன்னோம். நானும் சொன்னேன். எல்லாரும் சொன்னோம். ஆனா, அவர் வந்து அதைய அப்படி பண்ணல. அழகா சொன்னாரு என்னன்னா, "நாட்டுக்கு நல்ல விஷயம். பட் இது ஏழை ஜனங்கள்லாம் நெறைய பாதிக்கப்படுறாங்க. இதை வந்து எப்படின்னு பார்த்து சரியா பண்ணணும்." அப்படிங்கிறது அப்படியே பேச ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அந்த மைக்க புடிச்சு பேசுற மேட்டர்லாம் வந்து என்னன்னா, இந்த ஆடியோ லான்ச் ஸ்பீச் எல்லாம் வந்து, இப்ப நீங்க வந்து அத வெறும் ஸ்பீச்ன்னு நெனச்சீங்கன்னா, நம்மளோட அரசியல் அறிவு அவ்வளோதான். அன்னைக்கே வந்து அந்த பப்ளிக் ஸ்பீக்கிங்க்கு அன்னைக்கே தலைவன் வந்து பிராக்டிஸ் ஆரம்பிச்சுட்டான். சர்க்கார்ல தானே நல்லா பேசியிருப்பாரு. ஸ்டார்ட் பண்ணது சர்க்கார்ல தான். நீங்க பயங்கரமா நீ பேசினாரு. நீ நீங்க சர்க்கார் தான் விஜயோட பொலிட்டிக்கல் அதாவது ப்ராப்பர் பொலிட்டிக்கல் ஜர்னியோட ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் அதுக்கு முன்னாடி பிரிப்பரேஷனு. ஏன்னா, அதுல நீங்க எடுத்து பாருங்க. நீங்க பண்றதெல்லாம் பார்த்து சூடாயி ஒருத்தன் கீழ இருந்து மேல வருவான்னு சொன்னது வேற யாரும் இல்ல. அவர தான் அவரு சொல்றாரு. நீங்க அந்த ஸ்பீச் எடுத்து பாருங்க. அவர் கலாநிதி மாறன உட்கார வச்சுட்டு கலாநிதி மாறனுக்கு மாறன் தெரியும். முன்னாடியே பேசுவாராமா. அதான் சொல்றேன். அவருக்கு மாறனுக்கும் அது தெரியும். இவரு வரப்போறாரு மாறனுக்கும் தெரியும். ஆனா எல்லாருமே என்ன நெனச்சாங்கன்னா, சரி சும்மா இந்த சிவாஜி கட்சி ஆரம்பிச்ச மாரி வந்துட்டு போயிருவாப்படி அப்படின்னு நெனச்சது தான். என்ன இதெல்லாம் அப்படிங்கிறத எப்பவுமே அது திமுகவோட பெரிய பிரச்சனை தான். அதிமுக வந்தப்போ இவனு எங்க ஜெயிக்க போறாங்கன்னு நெனச்சாங்க. அப்புறம் பார்த்தா குத்த வச்சு உட்கார வச்சாங்க. ஸோ இது அப்பப்ப திமுக ஒரு தப்பு பண்ணும். அப்ப என்னன்னா, இத ஒரு பெருசா ஒரு சீரியஸ் த்ரெட்டா எடுத்துக்கலாம். ஆனா இவருமே என்னன்னா, ரொம்ப கார்ட வந்து ரொம்ப சேஃபா ப்ளே பண்ணாரு. பாலிடிக்ஸ்க்கு பிரிப்பேர் பண்ணாரு. தன்னோட ஃபேன்ஸ் ஹார்ட்கோர் அந்த வட்டத்த வந்து பிரிப்பேர் பண்ணாரு. ஆனா அதே சமயம் யாரையும் நேரடியா பகச்சுக்கல. ஏன்னா பகச்சா தொழில் போயிருவீங்க. அவர நம்பி இருக்கிற நெறைய பேரோட வாழ்க்கை போயிரும். சோ பகச்சுக்காம அழகா அந்த கிளவுட்ட பில்ட் பண்ணிட்டே இருந்தாரு. அப்ப இந்த அது ரொம்ப வரிசையில லியோ எப்படிண்ணா எடுத்துக்கணும்? அது லோகேஷோட என்னங்க? இம்ப்ரெஷனா இல்ல எப்படிண்ணா? லியோ. ப்ரோ இல்ல நீ அதுக்கு முன்னாடி பிரசாந்த் ப்ரோ ஒரே நிமிஷம். ம். அந்த துப்பாக்கிக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு சுறா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, சுறா வந்து அவரு பண்ணதே ஃபிஷர்மேனுக்கு தான். அதுவும் டிஎம்கே காசு வச்சு பண்ணதுனால இல்ல எனக்கு ப்ரோ. சுறால அது அன்னைக்கு விஜய் அவ்வளவு பெருசு கிடையாது ப்ரோ. நீங்க வந்து சுறா பண்ணும்போது விஜய் வந்து அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது ப்ரோ. அவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாலிட்டி கிடையாதுங்க டு பி ஹானஸ்ட். நீங்க சும்மா எடுத்து பாருங்க. அன்னைக்கு விஜய்ங்கிறவர் என்னன்னா அஜித் விஜய். ஆக்ட்ரஸ் பா. அவர வந்து அத சீரியஸா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டா எடுத்துட்டு கவர்ன்மெண்ட்ட கேள்வி கேட்கிற அளவுக்கெல்லாம் மக்கள் வந்து இன்ட்ரஸ்டட் கிடையாதுங்க அப்போ. ஏன் அப்படின்னு நான் சொல்றேங்க. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, அன்னைக்கு வந்து 2 பெருந்துருவங்கள் உயிரோட இருந்தாங்க. ஐயா கலைஞர் ஐயா அந்த பக்கம் ஜெயலலிதா அம்மா. சோ அதனால அவங்கள தாண்டி மக்கள் தமிழ் மக்கள் வந்து பாலிடிக்ஸ யோசிக்கலைங்க டு பி ஹானஸ்ட். இவங்களெல்லாம் வந்து நடிகரா தான் பார்த்தாங்க. இவங்கலாம் ஒரு சீரியஸ் பொலிட்டிக்கல் பெர்சனாலிட்டியா யாருமே பார்க்கல. ஆ அந்த தலைவா இஷ்யூ வர்றப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சொன்னாங்க விஜய். என்னன்னா எல்லாருமே. தலைவா மூவின்றது ஒரு பெரிய இம்பாக்ட் இல்ல ப்ரோ விஜய்க்கு. ஆமா. ஆஃப்டர் ரிலீஸ் கூட இல்ல அது வந்து ஆமாமா. இல்ல அது அவங்க ஜெயலலிதா வந்து பயங்கரமா சென்ஸ் பண்ணிருவாங்க ப்ரோ. இன்டூ அவங்க லீடர தூக்க சொன்னாங்கல்லண்ணா. இல்ல அது அந்த எவ்வளோ ஸ்பிளாஷ்ல. இல்ல அது தலைவாலாம் தூக்குனதுக்கு எவ்வளோ அப்புறமும் அந்த மூவி வந்து பெருசா இல்ல ஜெயிச்சது ப்ரோ. தலைவா வந்து ஓப்பன் த்ரெட்டுங்க. அவங்க ஜெயலலிதா வந்து என்னன்னா, இவர் வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட தூக்கி இப்படி தலைவன் அப்படி நிக்கிறப்பவே, ஓகே தலைவன் பொலிடிக்ஸ் வரேன்னு ஜெயலலிதாலாம் எப்படின்னா, இவங்கள மாரிலாம் கைண்டாலாம் இருக்க மாட்டாங்க. இவங்க டிஎம்கே கூட கொஞ்சம் டிப்ளமேட்டிக்கா அப்படி விடுவாங்க. அந்த அம்மா வந்து இப்படி வந்தாங்கன்னாவே அங்கேயே வெட்டுறா அவன. அவங்க ரூலிங்ல இருக்கிறப்ப கூட மினிஸ்டர்ஸே டைரக்டா தூக்கிடுவாங்க ப்ரோ. டிலேவே பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு அதுதான். அது ப்ரூட்டலா இருக்கும். ஜெயலலிதா அவங்களுடைய அப்ரோச் வந்து ப்ரூட்டலா இருக்கும். சோ இவரு பாலிடிக்ஸ் அப்படின்னு சென்ஸ் பண்ணோனே, அது ஆக்சுவலா எப்படி நடந்தது தெரியுங்களா தலைவா வந்து என்னன்னா, எல்லாமே வாய்மொழி உத்தரவுங்க. நான் வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட பேசுறப்போ, "என்னங்க இவரு இதாங்க சரியான டைமு. இவரு வந்து பாலிடிக்ஸ்குள்ள வரணுங்க" அப்படிங்கிறாங்க. இவரு வந்து என்னன்னா, அப்போ தெரியல. இவங்க 2 பேருமே இருக்கிறங்காட்டிக்கு அத பெருசா யோசிக்காம, அவர் டேய் யார்யா அது? மைக் ஆஃப் பண்ணுங்கடா டேய். டேய் என்னங்கடா காமன் சென்ஸே இல்லையாடா சஞ்சய்? பேசுறப்ப அத ஆன் பண்ணா இங்க கச்ச கச்ச ப்ரோ வெங்கட் ப்ரோ, ஐயோ என்னையா ப்ரோ சொல்றீங்க? வெங்கட் ப்ரோ அது. சரிடா. கச்சங்கடா. ஆஃப் பண்ணுங்கடா. அவரு தலைவா டைம் என்னன்னா, ஆம் அவருடைய அந்த பொலிட்டிக்கல் என்ட்ரிங்கிறது அவருக்கு வந்து அன்னைக்கு வந்து தாட்லயே இல்ல டு பி ஹானஸ்ட். ஆனா, சரி பொலிட்டிக்கலா ஒரு படம் பண்ணுவோம். நிச்சயமா அது பாலிடிக்ஸ்க்கு
எப்பயாவது ஹெல்ப் பண்ணுவோம்னு தான் அந்த படம் பண்ணாரு. உறுதி. அது டவுட்டே இல்ல. அதோட ஸ்டார்ட் தான் தலைவா. ஆனா அவங்க ஜெயலலிதா ரொம்ப ஷார்ப் அவங்க. அவங்க ரொம்ப மைன்யூட்டா பார்ப்பாங்க. ஒண்ணுமே இல்ல. எல்லாத்துக்கும் ஆர்டர். படம் வரக்கூடாது அவ்வளோதான். அவ்வளோ வாய்மொழி உத்தரவு தான். எந்த ஆர்டரோ அஃபிஷியல் எதுவும் கிடையாது. கடைசியில 16 நாள் நெனைக்கிறேன். அந்த பிரச்சனை, தலைவா பிரச்சனை. அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு நாள் சரின்னாங்க. ஆனா அதுக்குள்ள என்ன பண்ணானுங்க, கம்ப்ளீட்டா காப்பி பண்ணி பென் டிரைவ் பண்ணிக்கலாம். பென் டிரைவ போட்டு எல்லா காலேஜா இவனுங்களே டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. நெறைய பேர் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளடி வேல பார்த்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இன்னைக்கு ஜனநாயகனுக்கு என்ன நடந்ததோ அது அப்படியே தலைவாக்கு நடந்துச்சு. ஆனா அது அபார்ட் ஃப்ரம் தமிழ்நாடு ஓவர்சீஸ்ல ரிலீஸ் ஆயிடுச்சு இல்ல ப்ரோ? அதான் நான் பாலக்காடு போய் பார்த்தேன். அது அது ஒரு அவரு விஜய்க்கு வந்து அவங்க ஜெயலலிதா மேல ஒரு தீராத கோவம் வந்து அது. ஏன்னா வயித்துல அடிக்கக்கூடாது இல்லையா? மத்தது ஓகே. நடிச்ச படம் இவர விட்டுருங்க. அதுல ப்ரொடியூசர்ஸ் அவ்வளவு பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அப்படிங்கிறப்போ அது ஒரு வயித்துல அடிக்கிற வேலை ஒண்ணு நடந்துச்சு. சேம் ஜனநாயகனுக்கு கூப்பிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்காரு. இல்ல அதுதாங்க அது இந்த ஸ்பேஸ்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடி எல்லா ரிலீஸ் அப்பவும் உட்காந்து ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்னு பேசி கடைசியில இந்த படம் தான் அவர் முந்தின நாள் நைட்டு நிம்மதியா போய் பார்த்திருக்காருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நீங்க உங்க வீடியோ ரிவ்யூல ஒண்ணு சொன்னீங்கல்ல, செஞ்சு காமிச்சிட்டானுங்க. அப்புறம் நீங்க வந்து அரசியலுக்கு முன்னாடி வந்ததுன்னா தளபதி விஜயன் போடுவானுங்க, அதுக்கப்புறம் வந்ததுன்னா முதல்ல அது சூப்பரா இருந்தது ப்ரோ. அந்த நீங்க சொன்ன அந்த இல்ல ப்ரோ, விஜய் வந்து டெஸ்டினியோட சைல்டுங்க. இதெல்லாம் வந்து கோடியில ஒருத்தனுக்கு தான் நடக்குங்க. ஆனா இன்னொன்னு சொல்றேன், இந்த விஜய் ஃபேன் வந்து இதுக்கு மேல ஒரு ஐயா பார்க்க முடியாதுன்னு சொன்னீங்க தெரியுமா? அது நான் முழுமையா உங்களோட ஒத்துழைக்கிறேன் ப்ரோ. லைக் நாங்க ஆச்சு விஜய் ஃபேன்ஸா, இதுக்கு மேல எங்களுக்கு என்ன ப்ரோ வேணும்? சின்ன வயசுல இருந்து விஜய் ஃபேனா இருந்திருக்கோம், எல்லா ஐயும் பார்த்துட்டோம்ல. பிரசாந்தனா கேக்குதுங்களா? சொல்றா லெஜெண்ட். பிரசாந்தனா, நான் வந்து விஜயோட கேரியரும் உங்க கேரியரும் ஒட்டுக்கா தான் பாக்குறேன். ஏன் கேக்குறீங்கன்னா, இல்ல 2 பேரும் உழைச்சுதான் மேல வந்திருக்கீங்க. அவரோட ஃபர்ஸ்ட் நீங்க ரிவ்யூ பண்ணது சுறா, கடைசியா நீங்க ரிவ்யூ பண்ணது ஜனநாயகன். சரிங்களா? சரி, இப்போ வந்து என்னன்னா, நான் தமிழ் சினிமா வசூல்ல வந்து நான் வந்து சாதனை பண்ணிருக்கலாம். ஆனா யூடியூப்ல வசூல் சக்கரவர்த்தி பிரசாந்த் தான். சொன்னது யாரு தெரியுங்களா? சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய். அவரோட க்ளோஸ்ல சொல்லியிருக்காருங்க. இல்ல நிஜமா சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு உங்க மேல வந்து பாத்து வச்சிருக்கான்னு சொல்ல வரேன். 2 பேத்துக்கும் ஒரு கேரியர். விஜய்க்கு ஹைப் இல்ல விஜய்க்கு ஹைப் கொடுக்கணும்னா அது பிரசாந்த். ஆனால் பிரசாந்த்க்கு ஹைப் கொடுக்கணும்னா நம்ம லெஜெண்ட் தான். அதாவதுடா இல்லங்க, உண்மையிலே விஜய் க்ளோஸ் சர்க்கிள்ல சொல்லியிருக்காரு பிரசாந்த் நினைப்பேன். நீங்களே போதும் சொல்ற அளவுக்கு ஹைப் கொடுக்குறாரு. லெஜெண்ட் அதாவது அண்ணனுக்கு என்ன தெரியும் இல்லங்கள போனா என்னப்பா எப்படி இருக்கேன்னு நிச்சயமா பேசுவா. அப்படி ஏதாவது உட்காந்து ஒரு 2 நிமிஷம் பேசுவோம், இல்ல 1/2 மணி நேரம் பேசுவோம். கண்டிப்பா பேசுற அளவுக்கு அண்ணன் எனக்கு தெரியும். அதெல்லாம் ஓகே. ஆனா வசூல் சக்கரவர்த்தியா நான் இருக்கேன்னு சொல்றதெல்லாம் யூடியூப்ல வசூல் சக்கரவர்த்தி இதெல்லாம் கேட்டா வாயில சிரிக்க மாட்டாங்கடா, வேற ஏதாவது. இல்ல உண்மையிலே நீங்க வந்து அவர் கேரியர் உங்க கேரியர் ஒட்டுக்கா நான் பாக்குறேன். ஆமா, கேரியர் அவரது நெஜ கேரியர், என்னோடது டிஃபன் கேரியர். 2க்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. இல்ல நீங்க ஒரு துறையில ஜெயிச்சிருக்கீங்கல்ல, அந்த துறையில இருந்து நான் பாக்குறேன். முன்னாடி வந்த யூடியூபர்ஸ் எல்லாம் ஃப்ரேம்ல இல்ல 2011ல வந்தவங்க. போதுண்டா, பாலிமர்ல வர போறாங்க. இங்க வர்றா, நீ என்ன வந்து என்னடா இந்த அசிங்கமா திட்டுவானுங்க இந்த ஆன்லைன்ல, அந்த இதுல ட்விட்டர்ல, அதாவது அந்த டெக்ஸ்ட்ல. அவங்க கூட பரவாயில்லடா, இது அதை விட கொடூரமா இருக்குடா லெஜெண்ட். இல்லன்னா நீங்க வந்து பக்கத்துல சஞ்சீவ் கிட்ட உங்களுக்கு கேளுங்க. உங்க இல்ல இன்னொன்னு சொல்றேன், நீங்க வந்து டிவிகே ஸ்போக்ஸ் பர்சன் வந்து நீங்க வேண்டான்னு சொன்னீங்கன்னு ஒரு செய்தி வருது. அதுவே நான் எதுக்கு உங்களை இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, அண்ணா வந்து அவர் தனித்துவம் போயிரும். ஏன்னா ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணா அவரோட தனியா பேச முடியாது. அதுக்கு வேண்டியதான் அண்ணன் வேண்டாம்னு சொன்னாரும் கேள்விப்பட்டேன். இதெல்லாம் நீங்க வெளியே சொல்லாம இருக்கீங்க, செல்ஃப் ப்ரோக்ளைம் ரொம்ப ஆத்துல. இது உண்மைங்க நான் சொல்றது. நீங்க வேணும்னா சஞ்சீவ் இருக்காரு, சிபி சத்யராஜ் இருக்காரு, ஸ்ரீநாத் இருக்காரு, ஏன் நம்ம ஸ்ரீமான் இருக்காரு, வேணா கேட்டுக்கங்க. தம்பி இது சீமான கேக்குறதா? இங்க வர ஸ்ரீமான் அவங்கதான் விஜயோட ஃப்ரெண்ட்ஸ். சரி இங்க வர. அதான்டா விஜய் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா விஜய் நிறைய பேர் மீட் பண்ணிருக்காங்க, அவரை மீட் பண்ணுவாங்க, பேசுவாங்க. அவரு வந்து நீ நான் இல்ல, இப்ப நீ நாளைக்கு போய் உக்காந்து அவரை வந்து 10 நிமிஷம் பேசுறீங்கனாலும் உங்ககிட்ட அவ்வளவு மரியாதை தான் பேசுவார். அதெல்லாம் வந்து ஆட்டிடியூடு காட்டிட்டு அதெல்லாம் பண்ண மாட்டார். அவரோட குணமே தான். நீ பேசுனா கேட்பாரு, திருப்பி வந்து டக்கு டக்குலாம் பேச மாட்டா. அப்படி
அது கேட்பாரு. ஃபார்ச்சுனேட்லி நான் ஒரு 2, 3 தடவ உட்காந்து பேசியிருக்கேன். அது ஒரு சந்தோஷம்னு வச்சுக்குவேன். ஆம், ஆம், இப்ப என்னன்னா, அந்த ப்ரோ அளவுக்குலாம் பிரசாந்த் நம்ம ப்ரோ ஒன்னு ஒன் பேசிருக்கீங்களா விஜய் கூட? ம். இல்ல பேசியிருக்கேன். பிரசாந்த் தான், நீங்க நிறைய அப்படியா விஷயம் ப்ரோ? வெளியே சொல்றது இல்ல, இவனுங்களுக்கெல்லாம் அது தெரியாதுன்னு சொல்ல வரேன். டேய் எனக்கு சில போதுண்டா. விஷயங்கள் தெரியும் உங்களை லெஜெண்ட் பத்தி. ஒரு நிமிஷம் சும்மா லெஜெண்ட் ஒரு நிமிஷம் பேசியிருக்கேன் சும்மா சஞ்சய். லெஜெண்ட் பேசியிருக்கேன் சஞ்சய். கேக்குறேன்ல. நான் 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 அவர் வந்து அவரு தெரி முடிச்சுன்னே அவர் வீட்ல 2, 3 தடவ பேசியிருக்கேன். ஒரு தடவ ரொம்ப டீட்டெயில்டா உட்காந்து பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் ஓகே ஆமா உட்காந்து ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் இருக்கும். 1 மணி நேரம் இருக்கும். உட்காந்து இலான் மஸ்க் வரைக்கும் பேசணும். சூப்பர் என்னென்னமோ ப்ரோ. அது பேசணும். சொல்லுங்க இல்ல கதையெல்லாம் சொல்லுங்க. பிரசாந்த் ப்ரோ நீங்களே இல்ல சொல்லிருக்கீங்கல்ல. அவங்க வீட்ல பேசணும். அது அப்போ ஒரு இது சிச்சுவேஷன். அப்போ போயிருந்தோம். போய் பேசினோம். அவர் கேட்பாரு. அவர் எப்பவுமே என்னன்னா, என்ன பேசினாலும் நான் பேசுறேன். "அப்படியாப்பா, அப்படியாப்பா" அப்படின்ட்டு வந்து கேட்பாரு. கேட்டுட்டு ஜக்கு கிட்ட சொன்னாப்படி, "ஏய் இவனுக்கு நெறைய தெரியுதுடா" அப்படின்ட்டு. அ இவருக்குன்னு தான் சொல்லுவாரு. அவன் இவன்லாம் பேச மாட்டாரு. இவருக்கு நெறைய தெரியுது. அ அவர்கிட்ட இன்னொரு தடவ நான் பேசணும் அப்படின்ட்டு. அப்புறம் அவருக்கு தெரியும்யா. எனக்கு என்னன்னா, ஜக்கு வந்து எனக்கு என் 15 வருஷம் க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஜக்கு இங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறது எனக்கு ஜக்கு வந்து ரொம்ப நல்லா தெரியும். ஸோ இல்ல இல்ல ஜெகதீஷ் எப்ப பிரசாந்த், இருந்து டேய் நான் இருக்காரு நிறைய நிறுத்துடா. விஷயங்கள் விஜய் கூட? இவனுக்கு ஒரு நிமிஷம். நீங்க நிறுத்துடா துப்பாக்கிக்கு லெஜெண்ட். முட்டு இல்ல, நான் லெஜெண்ட் ஒண்ணே தயவு ஒண்ணே செய்து ஒண்ணு இங்க வர்றா. சொல்லிக்கிறேன். ஒண்ணே ஒண்ணு எதனா சொல்லிக்கிறேன். அசிங்கமா அண்ணா பேசுறதுக்கு இல்ல முன்னாடி இல்ல நான் நிறுத்துடா. ஏய் இருடா ஒண்ணே ஒண்ணு லெஜெண்ட் அவன இருக்காரு. சொல்லிக்கிறேன்னா, டேய் அண்ணா நிறுத்துடா. ஜெகதீஷ் ஒண்ணே எத்தனை ஒண்ணு வருஷம் சொல்லிக்கிறேன். நீங்க பண்ணாரு டேய் இங்க கார்த்திக்கு வர்றா. கிருத்திகெல்லாம் கொடுத்தீங்க டேய் தெரியுமா டேய் ரிவ்யூ? கசகசன்னு பேசி விட்டுருவோம்டா லெஜெண்ட். ப்ரோ அண்ணா, அண்ணா என்னன்னா ஜெகதீஷ் உங்க எத்தனை தொண்டை, வருஷம் நான் பண்ணாரு? உங்களுக்கு இல்ல நல்லதான அவன் நல்லதான பேசுறேன். இங்க உங்க வர்றா. தொண்டை நானு. கசகசன்னு பேசி விட்டுருவோம் எப்பா உன்னைய. சரி நீங்க லெஜெண்ட் பிளாக் எடுத்துருங்க, சும்மா கொண்டாடுறதுப்பா பிளாக் அதான் எடுத்து பேசுங்க விடுங்க, பிளாக் லெஜெண்ட். எடுத்து விடுங்க. இல்ல பிரசாந்த் ப்ரோ அண்ணா நீங்க அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா பிரசாந்த் ப்ரோ லெஜெண்ட். இல்ல அண்ணா பிரசாந்த் ஒரு ப்ரோ நிமிஷம் நீங்க அண்ணா ஜெகதீஷ் நீங்க எத்தனை ஒண்ணு வருஷம் பண்ணாரு சொன்னீங்கல்ல லைக் இவன் அவர் விஜய்னால ஜெகதீஷுங்க. எப்பையில பிசினஸ் இருந்து நான் இருக்காரு விஜய் கூட? அவரு 2012 அந்த துப்பாக்கி தாண்டி நினைக்கிறேங்க. அவரு ஜிவி கிட்ட இருந்த ஃபர்ஸ்ட் வந்து ஜிவி கிட்ட இருந்தாரு. அவரு நிக்கிலோட அசிஸ்டன்ட்டா இருந்தாரு. அதுக்கப்புறம் ஜிவி டூ விஜய் அண்ணன். விஜய் அண்ணன் கிட்ட போறப்போ எனக்கு தெரிஞ்சு ஆமா. தலைவா ஐ திங்க் தலைவா அதுக்கு முன்னாடி நினைக்கிறேன். அதுல இருந்தே இருக்காரு ப்ரோ நினைக்கிறேன். பிரசாந்த் ப்ரோ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். இந்த வலைபேச்சு எல்லாம் ம். பாப்பீங்களா ப்ரோ வீடியோ? அப்போ டிஸ்னி பாப்போம் ப்ரோ. அந்த பாப்போம் ப்ரோ. அவங்க சொல்றது லைக் பல பேருக்கு பல மாற்று கருத்து இருக்கு. ஆனா அவங்க சொல்றது ஆல்மோஸ்ட் 70 to 80% எல்லாமே கரெக்டா இருக்கு ப்ரோ. அது லைக் ஓகேங்க. அந்த அது அளவுக்கு உங்களுக்கு சோர்ஸ் இருக்குங்களா உங்களுக்கு? தலைவா அன்னைக்கு வந்து ஊர்க்கிழவிக திணையில உட்காந்து பேசுச்சுங்க. இன்னைக்கு எல்லாரும் உட்காந்து யூடியூப்ல பேசுறோம். அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? என்ன ஏன்னா இன்டைரக்டா பிரசாந்த் ப்ரோ சவுக்கு நீங்க சங்கரை தாக்குறீங்களா ப்ரோ? பிரசாந்த் ப்ரோ நான் ஒண்ணு எல்லாம் சொல்றேன். ஊர்க்கிழவி தான். ஏங்க அததாங்க ஏங்க நம்ம ஆளுகளுக்கு வந்து குசலம் வந்து உலகத்துல தமிழனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா குசலம். அவ்வளவுதான். என்னைக்குமே ஊராங்குசலம் பேசுறது வந்து நம்ம ஆளுகளுக்கு சும்மா சக்கரை கட்டி திங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த குசலத்தை நீங்க எவன் வேணா பேசிட்டுமே என்ன அது வந்து நம்ம இன்ட்ரெஸ்டா கேட்போம். ஓ இந்த குசலமா? ஓ என்னது அவன் கூட்டிட்டு போயிட்டானா? எப்படி இழுத்துட்டு போனா? அப்படின்னா ஆனா ப்ரோ பிரசாந்த் ப்ரோ குசலத்திலயும் ஒரு விதம் இருக்கு. சஞ்சய் போதுண்டா குசலத்திலயும் டேய். மத்தவங்க பேச சஞ்சய் இல்ல ப்ரோ. போதுண்டா சஞ்சய். சரி போதும். ஓகே பிரசாந்த் ஓகே. ப்ரோ இல்ல வேற டாபிக் போலானே. இல்ல இல்ல அதான் இல்ல உங்களுக்கு பிரசாந்த் கேட்கணும். வேற டாபிக் போலாம் இல்ல இல்ல பிரசாந்த் நான் ஒண்ணே சொல்லிக்கிறேன். பிரசாந்த் நினைச்சா அந்த மாதிரி வீடியோஸ் போட முடியும். ஆனா அதெல்லாம் லெஜெண்ட் அவருக்கெல்லாம் எப்பா போடவே எப்பா முடியாது. லெஜெண்ட் ஏன்னா லெஜெண்ட் அதனாலதான் அவர் ஹையஸ்ட் பெய்டு யூடியூபரா இன்னைக்கு இருக்காரு. ப்ரோ பிரசாந்த் ப்ரோ ஏதாவது ஜிபே பண்ணி கூட்டு வந்துட்டீங்களா லெஜெண்ட்? முடிச்சு விட்டாரு. அதாவதுடா இல்ல பிரசாந்த் ப்ரோ ஒண்ணு அவன் சொல்லிக்கிறேன். ஆனந்தத்துள்ள இல்ல பிரசாந்தனா உங்களோட ஹிஸ்டரியே உனக்கு தெரியாது. இல்ல ஒரு நிமிஷம் 1000ல் ஒருவன் படம் வரும்போது அவர் போட்ட எனக்கு கான்செப்ட் புரியல. ஐயோ இன்னும் history புரியல எனக்கு. சரிங்களா? மில்லியன் கணக்குல views போச்சு. வரலாறா இல்லையா? அண்ணா இன்னைக்கு இப்படி வரைக்கும் எந்த ஒரு கொம்பனை நம்பி இல்லாம பிரசாந்த் 15 வருஷமா ப்ரோ நான் இதுக்கு மேல கட்டளை பேசுறேன் ப்ரோ. எனக்கு ஒரு ஜிபே பண்ணுங்க ப்ரோ. காசு கொடுத்தாராடா உனக்கு இவனை இல்ல போய் காசு இப்படி ஓட்டி இல்லைன்னா சாகடி. இவனுக்கு புரிய வைக்கிறேன் நீங்க. இல்ல இவனுக்கு வந்து சும்மா வந்து இவனுக்கு ஏன்டா என்ன பேசுறதுனால இவனுக்கு என்ன சாகடிக்கிற? நினைச்சுக்கிறானு நிறுத்துறா. லெஜெண்ட் நீ ஒரு இல்லாத 17-18 வருஷமா யாரும் எந்த ஒரு பண்ணுங்க. கொம்பனை நான் நம்பி இப்ப தான் பிரசாந்த் சரி நான் யூடியூப்ல வெளில போட்டா சாதனை பிடிச்சிருக்கான். இப்ப வெளில போட்டா நீ பேசுனீங்கன்னா இல்ல வெளில இல்ல நீங்க பேசுங்க நான் எதுவும் பேசல. நீங்க பேசுங்க. நீ தான் பேசுறீங்க. அவர் பேச விடுது சும்மா. பிரசாந்த் ப்ரோ ஒண்ணு சொல்லிக்கிறேன். நீங்க முன்னாடி சொல்லியிருக்கீங்க விஜய் படம் வந்து அவரு சார்ந்த பிசினஸ் மட்டும் இல்ல, அது சுத்தி நிறைய பிசினஸ் இருக்குன்னு. ஆமா அது நீங்க கேபிட்டலைஸ் நல்லா பண்ணிருக்கீங்கன்னு தான் மேபி. நன்றி இல்ல அது உண்மைதான் பிரதர். அண்ட் எனக்கு டு பி ஹானஸ்ட் எனக்கு வந்து மென்டலா இது எனக்கே எப்படி இருக்குன்னா என்னோட கெரியரோட ஐ திங்க் எண்டுக்கு பக்கத்துல நிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் பிரதர். டு பி வெரி வெரி ஹானஸ்ட். இது எல்லாத்துக்கும் சொல்றது என்னன்னா
எனக்கு என்னன்னா, அந்த ஒரு கிராஃப் ஒரு ஆர்க் மேல போய் கீழ வந்த ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு ரொம்ப அத வந்து நான் பயமாவோ, இதுவா சொல்லல. எனக்கு ரொம்ப ஹேப்பியா சொல்றேன் நானு. ம். ஐ ஹவ் டன் சம்திங் இன் லைஃப். ஒரு 16 வருஷம் ஒண்ணு பண்ணியாச்சு. சூப்பர். ஒருத்தனுக்கு ஒரு கெரியர்ங்கிறது 5 வருஷம் இருந்ததே பெரிய அதிசயம். ஒருத்தனுக்கு எனக்கெல்லாம் 16 வருஷம் இருந்துருச்சுங்கிறதே பெரிய சந்தோஷம். ம். நவ் எனக்கு என்னன்னா, பழைய மாரி ஐ வாண்ட் டு கோ டூ மை அந்த 2010 அந்த ஜோனுக்கு போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நான் ஆமா ப்ரோ. இது ஒரு வித்தவுட் ஒரு பெரிய ஜர்னி தான். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்த ட்விட்டர் ஸ்பேஸ்ல ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போதும் ஒவ்வொரு மாசமும் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே யா அந்த பிரதர். பேச ஆரம்பிச்சது ரிலீஸ் ஆகுமா யா ஆகாதா பிரதர். யா எல்லா படத்துக்கும். அது கார்த்திக் யா கார்த்திக் ரொம்ப யா அப்டேட்டடா பிரதர். இருப்பாரு. வேற எங்கேயுமே நியூஸ் கிடைக்காது, அவருக்கு தான் கிடைக்கும் ஆமா, வந்துருவாங்க. ஆமா, ஆமா. பட் இல்ல கடைசியா அது அவர் ஒரு சிஎம் அதான் ஆனாதான் பிரதர். முந்தின நாளே அவர் நிம்மதியா படம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிருச்சு. இதுக்கு வேற வழியே இல்ல, அவர் சிஎம் ஆகியதான் ஆகணும் அப்படின்னு. இல்ல அது லைஃப் பிரதர். அது லைஃப். அது அவரோட பெரிய ஆர்க்கு, பெரிய ஜேர்னி அது. ம். அவர் இழந்தது என்னன்னு, விஜயண்ணன் இழந்தது என்னன்னு விஜயண்ணனுக்கு மட்டும்தான் தெரியும். ம். நாம எல்லாம் இங்க உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருக்கிறோங்க இது அதுன்ட்டு. இது அவர் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல பிரதர். அவரோட வயசுக்கு இது பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. சினிமா தெரிஞ்ச எல்லாத்துக்குமே தெரியும். விஜய் எவ்வளோ பெரிய ஒரு கம்ஃபர்ட்ட, எவ்வளோ பெரிய ஒரு த்ரோன விட்டு தந்துட்டு வந்திருக்காப்டி அப்படிங்கிறது எல்லா சினிமா தெரிஞ்ச அத்தனை பேத்துக்குமே தெரியும். அவரோட பொசிஷன் இன்னொருத்தர் இருந்தான்னா இத பண்ணவே மாட்டான். அட போங்கடா டேய் அப்படின்ட்டு ஜாலியா இருக்கலாம் பிரதர். ப்ரோ ஜாலி ப்ரோ. ரொம்ப மினிமம் 200 கோடி ரூபாய் சம்பளம் தருவாங்கங்க. நீங்க பாட்டுக்கு அசெட்ஸ் வாங்கி பிரசாந்த் ப்ரோ, இது வந்து சினிஃபீல்ட் அஃபெக்ட் பண்ணுமா ப்ரோ? விஜய் வெளியே வந்தது, இந்த தியேட்டர் கலெக்ஷன் அதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுமா? பயங்கரமா. அது என்ன டவுட்டா சஞ்சய் வேற கேக்குறீங்க? சஞ்சய் என்னன்னா சஞ்சய், நீ எப்படின்னா ம், ம். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கேள்வி கேட்ப அவனை அப்படின்ட்டு. பச்சை சட்டை போட்டு இல்ல நின்று ப்ரோ, இருக்க. நீ என்னன்னா நானே கேள்வி இது லைக் பாத்தீங்கன்னா லைக் 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 அது என்னடா லைக் லைக் எவன இந்த ஜென்ஜி எல்லாத்தையும் பாக்குற லைக் அது லைக் ஜென்சிலாம் இல்ல, லைக் நான் ஜென்சிலாம் இல்ல ப்ரோ, நீ வேற அது ப்ரோ. என்னமோ ஒண்ணு. அது என்னடா கொஸ்டின் அது லைக் இங்க பாத்தீங்கன்னா லைக் அது என்னடா லைக்னு யாரு சொன்னாலும் ப்ரோ உன்னால சொன்னா பேச லைக் முடியாதுடா. லைக்னு? நீ பேசுறப்ப அது லைக் லைக் அப்படின்னு நல்லா தமிழ்ல பேசு இல்ல இங்கிலீஷ்ல பேசு. நான் இது இன்னொன்னு என்னடா கேட்கறேன். இது? நானும் இப்போ மரிய வில்சன் வந்து இன்னைக்கு ஓப்பனா ஒன்று சொன்னாரு. லைக் யாருக்கோ வந்து ஹார்பர் ஆண்ட போயிட்டு அந்த இடத்துல இப்ப நடந்த இவரு லைக் போலீஸ் சொன்னாரு ஸ்டேஷன்ல ப்ரோ, அவர் கேளுங்க. அதேதான் இப்ப சொல்றேன். சொல்லு அதான் போலீஸ் சரி. ஸ்டேஷன்ல பேசினாரு. யார மீன் பண்றாரு? ஹார்பர்ல ஹார்பர்ல போய் போலீஸ் ஸ்டேஷன்ல பேசினாரு. இந்த மாதிரி உங்களுக்காக தான் டீட்டெயிலா ஒரு அறிக்கையை விடுறோம், ஒருத்தரை நாங்க டைரக்டாவே அடிக்க போறோம், நீங்க வாங்க அன்னைக்கு அப்படி பார்ப்போம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையும் வெயிட் அண்ட் வாட்ச் தான் சொல்லியிருக்காரு. யாருன்னு சொல்லல, யாரா இருக்கும். அது என்னங்க உதயன் நடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ஏதாவது வரவு செலவு எடுத்து முன்னாடி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹார்பர்னா சேகர் பாபுவா இருக்காதுன்னு ஹார்பர் நினைக்கிறீங்களா? பாபு ஏங்க ஸ்னேக் பாபு எல்லாம் வந்து ஸ்னேக் பாபுக்கெல்லாம் வந்து நான் என் தம்பி ரமேஷே போதுங்க, அறநிலைத்துறை அமைச்சரே போதும். ஸ்னேக் பாபு விடுங்க. அந்த ஆள்லாம் பம்மிட்டு இருக்காருங்க. உதயண்ண கடும் கோவத்துல உட்காந்துருக்காரு. அதனால இன்னொன்னு எனக்கு தெரிஞ்சு உதயண்ணனே அந்த பக்கம் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். தயவு செய்து இந்த ஆளை போட்டு பொழங்கயா, நானே டேட்டா தர்றேன் அப்படின்ட்டு வந்து திமுக இருந்து டேட்டா தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சரியான கோவத்துல இருக்காங்க சேகர் பாபு மேல. ஸோ ஏன்னா திமுக தெளிவா தெரியும் சென்னை வந்து தோத்ததுக்கு ஒரே காரணம் தலைவன் தான் அப்படின்ட்டு. அதனால நீங்க மேக்சிமம் சேகர்பாபு மேல எல்லா பழியும் தூக்கி போட்டு திமுக காரன் நல்லவன் சொல்லுங்க. இரு அது அப்படித்தானே வழக்கம் தானே வாங்கிட்டீங்க நல்லா வழக்கம் தானே. என்னது வந்திருக்காரு உதய் நான் தம்பி நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க ப்ரோ. ஹலோ இரு என்னது வாங்கிட்டீங்கம்மா? என்னது? ஆமா ப்ரோ, உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கட்டா? கேளு. ஜிகே கார்த்திகா. இந்த கடன் பிரச்சனை பத்தி இப்ப நீங்க ஒரு ட்வீட் போட்டிருக்கீங்களா, வட்டி கட்டினது 14,000 கோடின்ட்டு. முந்தைய அரசுல அதிமுக ஆட்சியில எத்தனை லட்சம் கோடியில விட்டு போனாங்க கடன்ல, அதுக்கு திமுக அரசு எவ்வளவு வட்டி கட்டுச்சுன்னு தெரியுமா? அதுக்கு முன்னாடி திமுக அரசு எத்தனை லட்சம் வட்டி போட்டீங்க? அதுக்கப்புறம் அதுக்கு அதிமுக எத்தனை வட்டி கட்டுச்சு? அதிமுக கவர்மெண்ட் போகும்போது 5 லட்சம் கோடி கடனுங்க. திமுக போகும்போது இல்ல இப்ப திமுக கடன் வாங்கும்போது 10 லட்சம் கோடி. 13 லட்சம் ஓகே. அதுக்கு திமுக எவ்வளவு வட்டி கட்டுச்சு? வெயிட் பண்ணு ப்ரோ. அது வாங்கி என்ன பண்ணாங்கன்னா இருங்க. சரி கடன் வாங்குனீங்க, என்ன பண்ணீங்க? நீங்க இப்ப கடன் வாங்கி என்ன பண்ணீங்க? இவங்களை வெயிட் பண்ணுப்பா. விட்டுரு. தாவேக்கா மொக்க ஆட்சி தப்பு. திமுக தான் வந்து தப்புன்னு சொல்லி நம்ம மொக்காச்சும் தப்புதானே வந்திருக்காங்க. இரு நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. கடன் வாங்குனீங்க கரெக்டா?
கடன் வாங்குனீங்க 2021 டு 26 எவ்வளவு கடன் வாங்கியிருக்கீங்க? 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க. 10 லட்சம் கோடி பண்ணியிருக்கீங்க. ரைட்டா? ஆமா 8 லட்சம் 8 ரவுண்டா லட்சம் 8 போச்சு. லட்சம் இந்த இந்த 5 லட்சம் கோடியில வட்டி நிறைய. அதுக்கு முந்தின ஆட்சியில வாங்கின 8 கடனுக்கெல்லாம் 8 வட்டி 8 கட்டி இருக்கிறீங்க. சரி. வட்டி கட்டி இருக்கிறீங்க. ரைட்டு. வட்டி ஓகே. கட்டினது போகவும் கடன் வாங்கியிருக்கிறீங்க. இந்த ம். கடன்ல என்னென்ன ம். திட்டங்கள் நிறைவேற்றிக்கிறீங்க? என்ன திட்டங்கள் நிறைவேற்றல தமிழ்நாட்டுல? என்ன 5 வருஷம் உங்ககிட்ட இல்ல அடிப்பாதாத்துக்கு உங்ககிட்ட போயிடுச்சா கேட்ட என்ன? கேள்வின்னா அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. என்ன இல்ல நிறைவேற்றல இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல. நான் என்னென்ன இப்ப என்ன பண்ணீங்க சொல்லுங்க. கேக்குறேன், டீட்டெயிலா இந்த சொல்லுங்க. ஃபிளட் அந்த கடன் கன்சல்டிங் வாங்கி ஆதாரிக்கு தமிழ்நாட்டுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே என்னாச்சு நடத்தல. ம், ம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே ஜிகே இல்ல ஒரே இரு தமிழ்நாட்டுல. நிமிஷம் இருப்பா இந்த எலெக்ஷனுக்கு இருப்பா எல்லா சஞ்சய் தொகுதிக்கு இரு சஞ்சய் ஒரே ஒரே நிமிஷம் நிமிஷம் டேய் பேசுங்க ப்ரோ. டேய் பேசுறப்ப ஒரே இருடா நிமிஷம் சஞ்சய். பேசுங்க ப்ரோ. டேய் ப்ரோ ஒரு உனக்கு ஒரு ஆளா கரெக்டா பேசுங்க ப்ரோ. பேச தெரியுமா இல்லையாடா? இரு அவங்க ப்ரோ பேசுறாங்க. யாருக்கு பிரசாந்த் நீ ப்ரோ, என்ன கேக்குறீங்களா? நான் என்ன உன்னை கேக்குறேன், நான் கேட்கல. ஜிகே கார்த்திகிட்ட கேக்குறேன். டேய் இப்போ டேய் எலெக்ஷனுக்கு சொல்லுங்க டேய் ப்ரோ. ஒரு தொகுதிக்கு 1000 டேய் 2000 கொடுத்தீங்களே, டேய் எங்க கார்த்தி இருந்து அமௌண்ட் ஏ கொடுத்தீங்க? கார்த்தி உனக்கு ஸ்பீக்கர் கொடுக்க தெரியுமா இல்லையா கார்த்தி? இல்ல இல்ல இப்போ இவன் 1000 சஞ்சய் வந்து 2000 எங்க கொடுத்தாங்க நீ? இவனுக்கு பேச தெரியல. அவன் இடையில பூந்து உழுகுறான். ஒரு கான்வர்சேஷன் நடக்க மாட்டேது. நீ இந்த ஐயப்பன் வந்து சும்மா கொடுத்துட்டு படுத்து நீட்டி படுத்துக்கிறீங்க. அதான் ஒரு நிமிஷம் இரு நான் ப்ரோ. எதுக்கு அதான் எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு இங்க கார்த்தி உட்காந்து ப்ரோ நீ பேசணும்? பேசு ப்ரோ. கார்த்திக் ஜிகே கார்த்தி நீ பேசு ப்ரோ. உனக்கு பேச தெரியலன்னா அப்படிதான் சொல்லுவீங்க. யாருக்கு இல்- பேச தெரியல புரியல ப்ரோ. இல்லப்பா சஞ்சய், நீ இல்ல வந்து இல்ல நான் குறுக்க உழுகுற. அவன் வந்து ஜி கே குறுக்கெல்லாம் உள்ள கார்த்திக் ப்ரோ, உனக்கு கரெக்டா பேச கரெக்டா வர்றான். தான் கேக்குறேன், கரெக்டா இல்ல தான் இல்ல கேக்குறேன். நீ நீங்க நீங்க கேட்க வர வேண்டிய கேள்வி நான் கேக்குறேன், அவ்வளவுதான். இல்ல சரிங்களா? இல்ல இங்க குறுக்கெல்லாம் வர வந்து விழ. இங்க வர ஒன்னா நீ பேசுறனா நீயே பேசு. நீ பேசுறப்ப சொல்லு, நான் பேசாம வெளில போறேன். ஸோ கான்வர்சேஷன் தெளிவா இருக்கும். ப்ரோ நான் இங்க பேசுறேன்னா வந்து பேசாம இரு. டைம் டேபிள் ஸ்கெட்யூல் போட்டுலாம் பேச முடியாது ப்ரோ. எல்லாருமே ஸ்பீக்கர்ல இல்ல இருக்கும். இல்ல ஐயா உனக்கு யாருக்கு உனக்கு யாரு இரு வேணுமோ புரியல. ஐயா நம்ம பேசலாம் ப்ரோ, நேர்ல இல்ல ஓகேங்களா? இல்ல அது நீ இல்ல பேசு. இல்ல பிரசாந்த் நான் அவனுக்கு ஏப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீ பேசுப்பா. இல்ல 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 நீ பேசு நீ நான் பேசு. இருந்தேன். நீ விடு போகாத. விடு நான் இருந்தேன் ஒரு தேங்க்யூ. நிமிஷம். இந்த மாதிரி நம்ம நேர்ல இல்ல இதுல தான் இல்ல இருக்கும். இல்ல நம்ம பிரசாந்த் அண்ணா பேசணும். நீங்க இருங்க. அதான் நீங்க போகாதீங்க. ஒரு சஞ்சய் நிமிஷம் இருங்க. அவர் வந்து ஜிகே கார்த்திக் கேள்வி கேட்டது வந்து பிரசாந்த் அண்ணா சரிங்களா? அவர் ப்ரோ அதுக்கு அது பேசுறது கூட ஆன்சர் பண்ணி சொல்றேன், இது முடியட்டும். வந்து அப்புறமா நீங்க கேளுங்க. பப்ளிக் மைக், ஓகேங்களா? நடுவுல இங்க பாரு காமன் அவர் மைக். நான் வந்து இல்லைன்னு யாராவது சொல்லல. நடுவுலலாம் பேசினா யாரும் பேசக்கூடாது. அதுக்காகலாம் யாரும் பேசாம இருக்க முடியாது ப்ரோ, சரிங்களா? இது பப்ளிக் மைக், யாரா இருந்தாலும் யார் வேணா பதில் சொல்லலாம். அவருக்கு அவர் ஒண்ணு கேட்டதுக்கு பேசணுன்றதுக்காக ஆன்சர் எல்லாரும் பண்ணுங்கப்பா. மூடிட்டு இருக்கணும் இங்க பாரு ஒரு அப்படிலாம் இல்ல. நிமிஷம். அது இல்ல. அவர் பேசினதுக்கு அவர் ம். கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணும். அதுக்கப்புறமா அவங்க கேள்வி கேளுங்க. அதுக்கு நடுவுலயே கேட்கறதா நான் தப்புன்னு நான் சொல்றேன். தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம நேர்ல பேசல, ஸ்பேஸ்ல அது பேசுறோம். ஓகே, அது நடுவில் பேசுறது பேசினா தப்புதான். இல்ல அதுக்காக இப்ப நீங்க அவர் பேசுறீங்க, அவர் இருக்கும்போது பேசினா யாருமே ஓவர்லாப் தான் பேசக்கூடாதுன்னு ஆகும். சொல்றது. இல்ல இல்ல ஒரு நிமிஷம் கேளுங்க. நீ பேசுனது நான் பேசினேன்னா ம். ஓவர்லாப் தான் ஆகும். யாருக்கும் ஒன்றும் புரியாது. உங்களுக்கே ஒன்றும் புரியாது. தயவுசெய்து கவனம். இல்ல இல்ல ப்ரோ, நான் ஓவர்லாப் பண்ற அளவுக்கு எதுவும் நான் பேசல, அப்படி பேசவும் நான் மாட்டேன். அவர் அந்த அளவுக்கு போர்ட்ரேட் பண்றது, அவ்வளவுதான். அதுக்காக அவர் இருக்கும்போது யாரும் பேசக்கூடாதுன்னா அது கரெக்ட் கிடையாது, சரிங்களா? அவர் அப்படி சொல்லவே இல்லையே. நீ பேசுறானா நான் அப்படிதான் பேசாம சொன்னாரு. நான் கம்முன்னு இருக்கேன்னு அவர் சொன்னாரு. அவர் போய் 5 நிமிஷம் ஆச்சு. அதான் அமைதியா இருங்கப்பா. நோ இப்ப அதான் ஜிகே கார்த்தி ஏதோ பேசணும்னு சொன்னார்ல, பேசட்டும். சொல்லுங்க சொல்லுங்க ஜிகே கார்த்திக். சொல்லுங்க கார்த்திக், தொடர்பில் இருக்கீங்களா? ஹலோ பேசுங்க. இல்லை இவரும் கோச்சிங் போயிட்டாரா? ஹலோ ஜிகே கார்த்திக், உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். சரி ஓகே, அவர் இல்ல போல இருக்கு. வேற யாரும் இருக்கு. ப்ரோ கார்த்தி ப்ரோ, நீங்க இது பேஸ்ட் ஆன் இது தனுஷோட எலிவேஷன் ஸ்பீச் பார்த்தேன். லைக் மேபி அந்த சும்மா ஷார்ட்ஸ்ல மட்டும் சொல்லுங்க, எலிவேஷன் ஸ்பீச்லாம் சொல்லாதீங்க. இல்ல ஒரு 50% வருமா, இல்ல அவரு ரொம்ப யாரோ ஃபோர்ஸ் பண்ணி வந்த மாதிரி தெரியுது. இது எதுக்கு பண்றாருன்னு எனக்கு தெரியல. அவர்னால முடியல, ஒரு சென்டென்ஸே ஃபுல்லா படிக்க முடியல. எனக்கு தெரியல இது இது இவ்வளோ பேனரு, இது எதுக்கு இது பண்றாங்கன்னு தெரியல. ப்ரோ இதெல்லாம் சில விஷயங்கள் வந்து அரசியல்வாதிங்க, சினிமா நடிகர்கள்லாம் வந்து கொஞ்சம் பிளான்டாகவே பண்ணுவாங்க ப்ரோ. இந்த மாதிரி பாத்தி படிக்கிறது, தப்பாக படிக்கிற மாதிரி, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்க தெரிஞ்சு கூட பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு பல ரீசன்ஸ்லாம் இருக்காது. தனியாக இன்னொரு நாள் பேசுவோம். அது எதுக்கு நான் எப்பயுமே ஒரு 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 பேங்கான ஸ்டார்ட்டை விட ஒரு சொதப்பலான ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் அது கொஞ்சம் சரியாக வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது சினிமா ஸ்க்ரீன் பிளேலேயும் அந்த ஆர்டர் தான். இந்த பொலிட்டிக்கலாக இந்த மாதிரி விஷயங்கள் சம்டைம்ஸ் பண்ணும்போதும் அந்த ஆர்டரில் தான் இது பண்ணுவாங்க. தனுஷ் வந்து கண்டிப்பாக ஒரு அரசியல் கட்சி தான் ஆரம்பிக்க போகிறாரு. அது இப்போ கிடையாது, 10 வருஷம் இருக்கும். மினிமம் 10 வருஷம் எடுத்துக்கும். ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு சினிமாவில் நம்பர் 1 ஆகணும். இல்லை அட்லீஸ்ட் நம்பர் 2, நம்பர் 3 அந்த மாதிரி பொசிஷனுக்காவது வரணும். அது இப்போ கிடையாது. அதுக்கு இன்னொரு எப்படியும் மினிமம் 5 வருஷம் ஆகிடும். இல்ல ப்ரோ, இப்போ ஒரு காம்படிஷன்ல அவர் தான் மேக்ஸிமமா போறாரு. இல்ல இல்ல இப்போ இந்த பொலிட்டிக்னால இப்போ சப்ஜெக்டும் அது மாதிரி சூஸ் பண்ணி தேவையில்லாம அவர் கெரியர். ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் ஸ்பாயில் ஆகாதுங்க. நல்ல படம் நல்லா இருந்தால் பார்க்க போறீங்க, நல்லா இல்லைன்னா பார்க்க போறது இல்லை. அவர் நல்லா இல்லை அப்படின்னா அவர் எந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணாலும் பார்க்க போறது இல்லை.
நல்லா இருக்குன்னா அவர் என்ன அரசியல் பேசினாலும் சரி, எது பேசினாலும் சரி பார்க்க போறீங்க அவ்வளோதான். அதுதான் நடக்க போகுது. ஸோ அடுத்த 10 வருஷத்துல தனுஷோடைய வெற்றிகள் மட்டும்தான் அவரு எந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறாருன்றத காட்டும். அதுக்கான ஸ்டெப்பை இப்பயே கிரியேட் பண்றாரு. அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஓகே, நம்ம ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம ஒரு அரசியல் கட்சி உருவாக்கிற முடியும் அப்படின்னு அவரு நம்புறாரு. அதனால அந்த கட்சிய ஆரம்பிக்கிறதுக்கு இப்பயே அவர் வந்து அந்த பேஸ்மெண்ட் போட்டு வைக்கிறாரு. அது நல்ல விஷயம் தானே. அது தப்பு சொல்ல முடியாது. விஜய் தானே பண்ணாரு. விஜய் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் மக்கள் இயக்கம்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணும்போது, நெறைய பேர் இத நெனச்சிருக்கலாம். என்னங்க நான் அடுத்து எம்ஜிஆர் ஆயிருவாரா? அப்படிலாம் நெனச்சிருந்துருக்கலாம். அது இன்னைக்கு அந்த உழைப்பு தானே இன்னைக்கு வந்து பலனா இருக்கு. ப்ரோ நான் டிஎம்கே பத்தி பேசினதே நான் இன்னொரு சரி, விஷயம் முதல்ல சொல்றதுக்கு தான். யாரா இருந்தாலும் முதல்ல நம்மள நம்பணுங்க. நமக்கு ஒரு கோல் இருக்கு, நம்ம ஒரு ஆசை இருக்குன்னா, அத நம்ம நம்பணும். தனுஷ் ஒரு 18 வயசுல வந்து அவர் லுக்குக்கும், அவர் இருந்த அந்த இதுக்கு ஃபிசிக்கும் அவர் ஹீரோ ஆகணும்லாம் யார பார்த்தாலும் சிரிச்சிருப்பாங்க. தனுஷ் ஹீரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா. பட் அவர் வந்து நிக்கும்போது அவருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அவரால உழைக்க முடியும்னா, தாராளமா யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். தப்பே கிடையாது. அவரோட ஐடியாலஜி, அரசியல் கட்சி இந்த மாரிலாம் அனௌன்ஸ் பண்ணாருன்னா விமர்சனம் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எல்லாரையும் நீ எல்லாம் வந்துருவியா? நீ அப்படி ஆயிருவியா? இப்படி ஆயிருவியா? அப்படின்னு நம்ம யாரையும் பேச தேவையில்ல. ப்ரோ நான் இன்னொரு சொல்ல வந்தேன் ஆக்சுவலி. நான் மரியா வில்சன் அவர் பேசினதே வந்து எதுக்கு எடுத்தேன்னா, இந்த மெரினாவும் ஹார்பரும் சொன்னது எதுக்குன்னா, லைக் இப்போது இங்கே ப்ரொட்டஸ்ட் வந்து பலம் இல்லத்தில் வந்து நிறுத்திட்டாங்க. இப்போ என்சிடிஎம்கே டாக்டர் ஹெச்ஆர் இங்க பாருங்க, டிவிக்கும் கடன் தாங்க வாங்க போகுது. மரிய வில்சன் பதில் சொல்ல தான் போறாரு. அவரும் பிடிஆர் மாதிரி தப்பு தான் படிக்க இல்லை போறாரு. இல்லை எல்லாம் அது அடுத்த இல்லை மாசம் நடக்க தான் போகுது. இல்லை இப்போ இது இன்னொன்று இப்போ ஏன்? என்னென்னா, அந்த ப்ரொட்டஸ்டன்ஸில் பலம் இல்லத்தில் அது வந்து அங்கே பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போது ஜென்சிடிஎம்கே வந்துட்டு மெரினா, ஏன்னா இவர் ராஜ்மோகன் வந்துட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாருல, லைக் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எங்கே வேணாலும் பண்ணுங்கள், நாங்கள் பெர்மிஷன் தரோம் அப்படின்ட்டு. ஆனால் மெரினாவில் இதுக்கு மேலே ஒன்று நடக்கும். இன்னும் 2 நாளில் பாருங்கள், அவங்க வந்துட்டு யாரோ ஒருத்தர் வந்து அங்கே இறங்கி போராட ஆரம்பிப்பாங்க. பர்மிஷன் வாங்காமல் சும்மா போராடுவாங்க. நடக்காதுங்க. இல்லைண்ணா பாருங்க, இல்லைண்ணா இது டாக்ஸ் போதானா, லைக் என்னன்னா அவங்க வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம தான் இல்ல இங்க பாருங்க, நீங்க இப்படிலாம் பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வீடியோலாம் ஏற்கனவே ஒரு 4 நாள் முன்னாடி பேசினதுல எடுத்து போட்டாங்கல்ல, இந்த மாதிரி டெய்லி வந்து இப்படி ஒரு டாக்ஸ் போகுது. நான் அங்கிருந்து ஒட்டி கட்டேன், அவங்க பேசிட்டு இருக்கும்போது சவுத்துக்கு முன்னாடி நின்று கேட்டேன், நான் வந்து அவங்க பேசினதை வந்து ஃபோனில் கேட்டேன். அப்படிலாம் நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு கடத்தில் சும்மா ஒரு ரீல் விடுற பொருளாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதெல்லாம் விடுங்க. ஓகே ஃபைன் தென், லைக் அப்போ நீங்கள் நேர்லேயே பாருங்க. அதுதான் சரி. ஓகே ஃபைன், கரெக்டாக தான் நீங்கள் சொல்கிறோம். இந்த போராட்டம்லாம் முடிஞ்சு போன மேட்டருங்க. அது நேற்று முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அது அங்கேயும் முடிஞ்சிச்சு, இங்கேயும் முடிஞ்சு. அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. நாளைக்கு திங்கக்கிழமை எல்லாரும் ஃப்ரெஷ்ஷாக போய் புது வேலையை பார்க்க போகிறீங்க. புது வேலை மீன்ஸ் திங்கக்கிழமை வீக்கோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் டே அப்படி போவீங்க. இன்னும் இதுலேயே சுற்றிட்டு இருக்காதீங்க. நீட்டு, காக்ரோச் தானதா பார்ட்டி, அதெல்லாம் இதில் சுற்றிட்டு இருக்காதீங்க. பிரதர், இப்போ ஜனநாயகன் படத்தை வந்து சங்கீதா மேம் வந்து பார்த்த மாதிரி ஒரு வீடியோஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது. அது ரியல் ஃபேக்கா பிரதர்? அந்த வீடியோ எங்கே பார்த்தீங்கன்னா அது கீழே கமெண்ட்ல கேட்டுருவோம், இல்லை வீடியோ போட்டவங்க டிஎம்ல போய் கேட்கணும். என்கிட்ட வந்து கேட்டுருந்தா என்ன சொல்றது? இல்ல பிரதர், ஜஸ்ட் யாருன்னா வந்து கிளாரிஃபிகேஷன் இருக்குமா தான் கேட்டேன். பட் எந்த நல்ல கெட்ட நேரத்துல நான் கேட்கல. ஓகே பிரதர். கருதி இந்த இது வந்து படம் வந்து அமேசான் பிரைம் தானே வாங்கியிருக்கு. Z5. Z5வா? ஆமா ஆமா. எல்லாரும் இப்போ நெக்ஸ்ட் ஜேசன் சஞ்சய் இன்டர்வியூக்கு வெயிட் பண்ணுறாங்க போல இருக்குண்ணா. தெலுங்குல அவர் போய் கொடுத்துருக்காரு, அது இன்னும் ரிலீஸே பண்ணல அவங்க. பர்சனலாக இருக்காதுங்க, எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக ஒன்றும் பேச மாட்டாரு பெருசாலாம். அவர் என்ன பேசுறாருன்னா அவர் வாய்ஸே யாரும் பெருசா கேட்கல. ஆமாமா, என்ன அதுதான் பண்ணுவானுங்க ப்ரோமோ போட்டு 3 நாள் ஆச்சு, இது வரைக்கும் அவங்க இன்னும் ரிலீஸே பண்ணல. கார்த்திக்ஜி நெக்ஸ்ட் பெரிய படம் எது கார்த்திக்ஜி அடுத்து வர்றது ரிலீஸ் ஆகுது? சூர்யா படம். அடுத்து ஸ்பைடர்மேன் இந்த வாரமே வருது, அதுவும் நல்ல புக்கிங் இருக்கு. சூர்யா படம் எப்போ கார்த்திக்ஜி? ஆகஸ்ட் 14. ஓகே. இதுக்கு மேலே டிசி வருது ஆகஸ்ட் 7ஆம் தேதி, லோகேஷ் கனகராஜுக்கு. ஓ, அவர் ஹீரோ நடிக்கிற படமா? ஆமா ஆமா. ஓகே. கார்த்திக் ஆல்பம்லாம் கேட்டிங்களா ப்ரோ? பாப்பீங்களா ப்ரோ?
ஸ்பைடர்மேன் பார்ப்போங்க, பார்ப்போம். டிசி ஆல்பம் பார்த்தீங்களா ப்ரோ? அனி ரொம்ப பர்சனலாக இருக்குன மாதிரி இருந்துச்சு அது. ஏஆர் ரஹ்மான் சொன்னது. ஒரு ஒரு ஆல்பமே ஃபுல்லாக கிளாசிக்கல் வச்சு பண்ணியிருக்காரு. லைக் ராகா ஆஃப் மேட்னஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், ஒரு 2-3 மட்டும் தான் இங்கிலீஷில் இருந்துச்சு. தெரில ப்ரோ, அதெல்லாம் கேட்கல. படமாக பார்க்கும்போது தான் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கணும், பார்ப்போம். அதான் அதுக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்றது மாதிரி இருக்கு. ஆமாம் சொன்ன மாதிரி. யோ லெஜெண்டு, எதுக்குடா எங்கள் அண்ணன் வந்து வண்டி இப்படி வந்து அண்ணனை பிடிச்சி கடிக்கிறதுன்னு கடிக்கிற? கேக்குதே இல்லை லெஜெண்ட். கார்த்தி ப்ரோ, கருப்பு வந்து லைக் எக்ஸ்ட்ராடினரி நம்பர்ஸ் டிஎன்ல பண்ணிச்சுல. ஆனால் இந்த படத்துக்கு ரைட்ஸ் கம்மியாக தான் போயிருக்கு. யூஸ்வலாக அந்த மாதிரி ஆனால் பெருசாக தானே வைப்பாங்க. ஆமாங்க, கருப்பு ஒரு படம், அது சம்மருக்கு வந்திருக்கு, சாமி படம் அதெல்லாம் நிறைய இருந்தது. அதனால அந்த கலெக்ஷனே இந்த படம் ஆயிடும்னு இல்லைல்ல. இது ஒரு ஃபேமிலி ட்ராமா அந்த ஸ்டைலில் தானே இருக்குது, லவ் ஸ்டோரி தானே. அதனால் ஒரு 2-3 படங்கள் தொடர்ந்து அதே மாதிரி. அது விஜய்க்கு மட்டும்தாங்க அந்த ஸ்டேபிள் மார்க்கெட் இருக்குது. அந்த 100 கோடி ரூபா தமிழ்நாட்டில் ஷேர் வரும்னா விஜய் மட்டும்தான். மற்ற யாருக்குமே அது இல்லை. ஒரு சில படங்கள் வந்து ஜெயிலர் ஓடும், தென் வேட்டையன் ஓடாது. ரஜினிக்கே காலா கபாலி ஓடாது, பேட்டை ஓடும். அந்த மாதிரி அப்படிதான் நடக்கும். விஜய்க்கு மட்டும்தான் எல்லா படமுமே ஒரு மினிமம் நம்பர்ஸ் பண்ணும். அஜித்துக்குமே அந்த பிரச்சனை இல்லை, அந்த இது இருக்குது. அவருக்குமே வந்து எல்லா படங்களும் ஓடுற மாதிரி படங்கள் இல்லை. அதனால் ஒரு படத்தை வச்சுட்டே முடிவு பண்ண முடியாது. ஒரு படம் 75-80 கோடி ரூபா ஷேர் வந்துச்சுன்றதுனால அவரோட மார்க்கெட் அது அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க யாரும். ஒரு 2 படம் 3 படம் தொடர்ந்து அந்த மாதிரி ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். லெஜெண்ட் கேக்குதா இல்லையா? ப்ரோ வினோத் பேட்டி கொடுத்தது பாத்தீங்களா ரங்கராஜ் பாண்டேக்கு? நான் முழுசா பார்க்கல, ஆனால் சின்ன சின்ன பிட்டா போட்டிருந்தேன். எல்லாம் நிறைய பேர் எடுத்து போட்டிருந்தீங்க அவர் வினோத் பேசுனது. விஜய் தான் அட்டாக் பண்றாரா? யாரையும் அட்டாக்லாம் பண்ணலைங்க. அவர் என்ன இருக்கோ மனசுல அது தெளிவா அவர் ஓப்பனா பேசுறாரு, அவ்வளவுதான். பொதுவான இந்த டேரக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ணிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, சார் அவர் கையாலே அவர் எனக்கு சாப்பாடு எடுத்து போட்டார் சார், அவரே எனக்கு குழம்பு ஊற்றினார் சார், அதை அப்படியே பிசைஞ்சு நானே சாப்பிட்டேன் சார், அருமையாக இருந்தது, பிரியாணி கின்னாரு பாருங்க ஒரு பிரியாணி, என் லைஃப்ல இந்த பிரியாணி இப்படிலாம் பேசிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் பயங்கரமான அவருக்கு காய்ச்சல் சார், 102 டிகிரி சார், ஆனால் அதில் வந்து ஒரு சீன் நடிச்சாரு பாருங்க, அந்த சீன் நீங்கள் தேட்டரில் இப்படி ஒரு எலிவேஷன் கொடுக்குற இன்டர்வியூ தான் நடந்துட்டு இருந்தது. வினோத் அவர் மனசுல இருந்து அவருக்கு என்ன தோணுதோ எல்லாம் பேசுறாரு. அது வந்து காமனா எல்லார பத்தியும் தான். அதுல விஜய், அஜித், இந்த பாலிடிக்ஸ் அந்த பாலிடிக்ஸ்லாம் இல்லை. அவர் ஜென்ரலா அவர் எப்படி இல்ல பாக்குறாரு அப்படின்றத அவர் சொல்லியிருந்தாரு, அவ்வளவுதான். இல்ல பப்ளிக்க வந்து ரொம்ப இதுவா பண்ணியிருக்காருல்ல, ரொம்ப லோவா ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு. அப்படிலாம் எதுவுமே சொல்லலையே, என்ன சொல்லியிருக்காரு? அப்படிதான் சொல்லியிருக்காரு. பாத்தீங்கன்னா இல்ல 1000 சிஆர் வச்சிருக்கிற ஒருத்தர் வந்து நான் ரொம்ப ஆமா, கஷ்டப்படுறேன்னு சொல்றாங்க. அதை மக்கள் எமோஷனா நம்பி அதை நம்பி இது மக்கள் பண்றாங்க மக்கள் அப்படின்னு. ரொம்ப அன்பானவங்க, அது மக்கள் ரொம்ப இறக்க குணம் உள்ளவங்க. 1000 கோடி வச்சுக்கிட்டு ஒருத்தர் வந்து ஸ்டேஜ்ல நான் கஷ்டப்படுறேன்னு சொன்னா கூட அவர் வந்து ஆமா இல்ல கஷ்டப்படுறது பாவம் மக்கள் நினைப்பாங்க அப்படின்றாரு. கரெக்டு தானே, மக்கள் அப்படிதானே இருக்காங்க, உண்மைதானே அது. இது தப்பான அது வார்த்தை இல்லைல்ல? கரெக்டா? ஆமா, எல்லாருக்குமே பொருந்துங்க. அது விஜய் மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் அதை பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் அதை பேசியிருக்காங்க, நிறைய மாதிரி பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ் அதெல்லாம் பேசியிருக்காங்க, அதெல்லாம் இருக்கே. எல்லாருமே அதை வந்து மக்களும் வந்து கேட்டுட்டா ஐயோ பாவம் இல்லை கஷ்டப்படுறாருல அப்படின்னு. ஏன் ப்ரோ கார்த்தி ரஜினிகாந்த் என்ன நான் பேசுவார்? ரஜினிகாந்த் ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல என்ன பேசுறாரு? தர்பார் ஆடியோ லான்ச்ல என்ன பேசியிருக்காரு? என்ன நான் அவமானப்பட்டேன், அசிங்கப்பட்டேன், அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ஆனேன், இதுதானே எல்லாத்தையும் பேசுறாரு. ப்ரோ கார்த்தி ப்ரோ, அது வினோத் சார் பத்தி பேசுனால இது ஜஸ்ட் சின்ன ஒரு கோவம் தான். ஒருத்தர்கிட்ட வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுத்து இதை படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அது தப்பா எழுதிடுவாங்கன்னு சொல்லி ஆன்சர் பேப்பர் சேர்த்தி கொடுத்து, பட் இருந்தாலும் ஆர்வ கோளாறுல இல்லை நான் இது வேற ஏதாவது வந்துருமோன்னு அவரோட இன்புட்ஸ் போட்டு எனக்கு ஏதோ கொஞ்சம் இது தேவையில்லை, அதை
அதையவே பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு ஒரு படமா தோணுச்சு செகண்ட் சொல்றீங்களா? டைம் பார்த்தேன். படமா சொல்றீங்களா? படமா சொல்றேன். ஏன்னா வினோத்தோட இது காமிக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி காமிக்கு போய் எதேதோ பண்ணி வச்சிருக்காரு மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் செகண்ட் டைம் பார்க்கும்போது தோணுச்சு. இந்த படம் எனக்கு தெரிஞ்சு இதுமே நீங்க வினோத் படம்லாம் பார்க்க முடியாதுங்க. இதுக்கு முன்னாடி வந்த படமும் வினோத் படமும் பார்க்க முடியாது, இது படமும் அதான். பார்க்க முடியாது. தீரனுக்கு அப்புறமே அவர் எடுத்த படம் எந்த படமுமே வினோத் எடுத்த படமா அந்த லிஸ்ட்ல வச்சுக்க முடியாது. அதனால கண்டிப்பா அதான். அவர் அடுத்த படம் அவர் எடுக்கட்டும். அவரோட வேற ஏதாவது ஒரு ஹீரோ வச்சு அவர் எடுக்கும்போது அதுல பார்ப்போம். அந்த படம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த டைம் அதை நீங்க கால் எடுக்கலாம். ப்ரோ துணிவானா அவர் எடுத்த படம் மாதிரி தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். அது வந்து துணிவுமே வந்து ப்ரோ நீங்க எப்பயுமே இந்த விஜய், அஜித், ரஜினி இந்த மாதிரி பெரிய ஹீரோலாம் வச்சு பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து இந்த நீங்க நினைச்ச கதையெல்லாம் முழுசா எடுக்க முடியாது. நிறைய இந்த வேட்டையிலேருந்து எல்லா படங்களிலும் நிறைய மாற்றங்கள் இருக்கு. கதைக்கும் அந்த எடுத்ததுக்கும். அதுக்காக நாங்க அவங்க நினைச்சது எடுத்துட்டா படம் ஓடிடும் அப்படின்லாம் சொல்ல வரும்ல. பட் தீரன் மாதிரி ஒரு படத்தை நீங்க வந்து விஜய், அஜித்லாம் வச்சு எடுத்துட முடியாது. அது அந்த சிக்கல் இருக்கு. அதனால பார்ப்போம். வினோத் அடுத்து ஒரு படம் எடுக்கட்டும். அந்த படம் பார்த்துட்டு நம்ம முடிவெடுப்போம். ப்ரோ இன்னொரு கொஸ்டின், இது பேஷன் ஸ்டுடியோஸ்ல நீங்க ஒர்க் பண்றீங்களே, அதுல ராஜு ஜெயமோகன் புதுசா ஒரு படம் பண்றாருல, அவர் எனக்கு பிடிக்கும். அவர் நீங்க கதையெல்லாம் கேட்பேன்னு சொல்லியிருக்கீங்களா? இந்த ஸ்கிரிப்ட் அந்த கதை எனக்கு தெரியாது ப்ரோ. அந்த கதை நான் கேட்டதில்லை. ஆனா நல்லா இருக்குனாங்க. கேட்டவங்களாம் நல்லா இருக்குனாங்க. ஆல்மோஸ்ட் நல்லவன் தானே. ஆமா. கார்த்தி, ஸோ நான் வந்து கலிஃபோர்னியால இருக்கேன். சொல்லுங்க. இங்க சரி. வந்து ஜனநாயகன் மூவில வந்து எண்ட் ஆஃப் கிரெடிட்ஸ் வந்து இங்க போடல. ஸோ டைட்டில் கார்டு இருந்துச்சு. பட் எண்ட் ஆஃப் கிரெடிட்ஸ் வந்து இங்க மிஸ் ஆயிருக்கு. அது எதனால? அது சென்சார்ல ரொம்ப அந்த ஃபாரின் கன்டென்ட்லாம் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால அங்க அங்க அனுப்பி ஆட் பண்ண முடியாம இருந்திருக்கும். அந்த டைம் டிலே இருக்கும். ஃபாரின் கன்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 15, 20 நாளைக்கு முன்னாடியே அனுப்பிச்சுருவாங்க. இங்கேருந்து இந்தியாக்குலேருந்து. இது வந்து லாஸ்ட் மினிட்ல ஆட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 4 டேஸ் முன்னாடி ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால அவங்களுக்கும் போய் சேர்ந்திருக்காது. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அஹிம்சா என்டர்டெயின்மென்ட் கூட இன்னைக்கு ட்வீட் போட்டிருந்தாங்க. அத நீங்க அதுல பார்த்துக்கலாம். ஓகே, ப்ரோ ஓகே. ஓகே. கார்த்திக் ப்ரோ அந்த அந்த ஃபாரின்ல அந்த கடைசி வருது இல்லையா? அந்த எண்ட் கிரெடிட் வருது இல்ல? அத வந்து அவங்க ட்வீட் போட்டுருந்தாங்க. அது 1 நிமிஷம் தான். 1 நிமிஷம் 12 செகண்ட் தான். அதுதான் அப்படியே தியேட்டர்ல வருது. நான் மேல போட்டிருக்கேன் பாருங்க. அதுதான். ஓகே, ஓகே கார்த்திக். இந்த மார்வல் படம்லாம் பார்க்கும்போது சொல்லுவானுங்கல்ல, "ஏன்னா கடைசி எண்ட் கிரெடிட் நீங்க பார்க்கலையா? ஐயய்யோ! தப்பு பண்ணிட்டீங்களே! அது என்னம்மா?" அப்படின்லாம் அந்த மாரி இல்ல. இந்த மேல இருக்கிறதுப்பா இன்னும் ஒரு 1 நிமிஷம் 12 செகண்ட் தான். அவருக்கான ஒரு சின்ன ஒரு மேஷப் மாரி தான். ஆமா. ஆக்சுவலா அது பார்க்கறதுக்காக தான் நாங்க தியேட்டருக்கே போனோம். ஸோ அது எண்ட் ஆஃப் த கிரெடிட்ஸ் வந்து மிஸ் ஆனது வந்து அது கொஞ்சம் அப்செட்டிங்கா தான் இருந்தது. அந்த மேல போட்டிருக்கேன் பாருங்க. அந்த ட்வீட் இல்ல தான். கார்த்தி, அது தியேட்டர்ல வேற மாதிரி இருக்கு கார்த்தி, உங்களுக்கு ஃபீல் அது. பார்த்தீங்கன்னா, இப்படிதான் சொல்லுவாங்க. அதனால வந்து நீங்க ஃப்ளைட் டிக்கெட் புடிச்சு இந்தியாவுக்கு வந்து அத பார்க்கணும்னு படம் பார்த்துறாதீங்க. அதனால இந்த வீடியோவை இத பார்த்துக்கோங்க. ஓகே. நாங்க லீக் ஆகாம தியேட்டர்ல தான் பார்க்கணும்னு இவ்ளோ மந்த்ஸ் வெயிட் பண்ணி அங்க போனோம். டைட்டில் கார்டு இருந்துச்சு. பட் எண்ட் ஆஃப் த கிரெடிட்ஸ் வந்து மிஸ் ஆயிருந்தது. நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஸ்க்ரீனே ஆஃப் பண்ணிட்டாங்க. ஓகே கார்த்தி. தேங்க் யூ. ஓகே. டன். கார்த்திக் ப்ரோ இந்த ஃபாரின் கம்ஸ் பிரிண்ட் வந்து லீக்டு பிரிண்ட்டுங்களா? ஏன்னா அது புஷி ஆனந்த் அவர் வந்திருக்காரு அப்படின்னாங்க. ஆனா இங்க வந்த பிரிண்ட்ல அவர் இல்ல. இல்ல துபாய்ல. இல்ல அது லீக்டு பிரிண்ட் கிடையாது. லீக்டு பிரிண்ட் என்ன லீக் ஆனதை வந்து அப்படியே எடுத்து தேட்டரில் போட்டுக்கங்கண்ணே சொல்லுவாங்க. இங்கேருந்து யாராவது ஃபோனில் அண்ணே அப்படியே இந்த டெலிகிராம்ல இருந்து டவுன்லோட் பண்ணி உங்க தேட்டரில் போட்டுக்கங்கண்ணே அப்படின்னு இல்ல சொல்லுவாங்க. இல்ல ப்ரோ, புஷி ஆனந்த் திருப்பி நடிச்சிருக்காருல, அந்த அந்த வெர்ஷன் வரல எங்களுக்கு. அதனால அந்த மாதிரி கேட்டேன் நான். ஃபர்ஸ்ட் எடுத்த வெர்ஷன் வந்திருக்கா அப்படின்ட்டு. அது ஃபாரின்ல இல்லையா? புஷானந்த் வரது இல்லையா? இல்ல இல்ல, அதுல நிழல்கள் ரவி தான் வராரு. நான் பார்த்தது, நான் துபாயில பார்த்ததுல. அப்படியா? அப்போ இப்போ ஆட் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 1 வீக் முன்னாடி ஏதோ அந்த மாதிரி ஆட் பண்ணியிருப்பாங்க. ஹலோ கார்த்தி. கார்த்தி பிரதர் வணக்கம்.
கார்த்தி பிரதர் தியேட்டர்ல ஏதாவது படம் பார்த்துட்டு இருக்கீங்களா? இல்ல தான் வந்துட்டேன் ஒரு தள்ளி வந்துட்டேன். இந்த பழைய டாபிக் தான், அதை சொல்லலாம் தான் இல்ல கூப்பிட்டேன். இல்ல தியேட்டர்ல போய் படம் பாருங்க. படம் பார்க்கும்போது என்ன முக்கியமா பேச வேண்டிய வணக்கம் எல்வின் ப்ரோ. டீ கடையில டிவி ஓடி இல்ல பிரசாந்த் பிரதர் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாருல, அது சொல்றதுக்கு தான் வந்த மேல. அவரு வந்துட்டு சுறா படத்தை தான் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணனால அதுக்கப்புறமா தான் வந்துட்டு விஜய் பீக்கா வந்தாருன்னு சொல்லிட்டு உருட்டிட்டு போயிட்டாரு. அப்படிலாம் இல்ல, சச்சின் படமே வந்துட்டு ஹவுஸ்ஃபுல் தான். விஜய் வந்து திருமலையில இருந்தே கொஞ்சம் பீக் ஆயிட்டாருங்க. திருமலா டைம்ல இருந்து விஜயஜித்துக்கு போட்டி கடுமையா தான் இருந்துச்சு. கில்லிங்க எல்லாமே அவர் ரொம்ப எங்க போயிட்டாரு. அவரு வந்துட்டு என்னமோ இப்பதான் வந்துட்டு பீக் ஆன மாதிரி வந்துட்டு அவரு சும்மா விட்டுட்டு போயிட்டாரு. சச்சின் ஆதி படமே ஹவுஸ்ஃபுல்லா தான் இருந்தது இங்க சங்ககிரி சேலம். சொல்றேன், கில்லியிலேயே அவர் சூப்பரா பீக் ஆயிட்டாரு. போக்கிரிலாம் பயங்கரமா இருந்தாரு. போக்கிரியோட ரிலீஸ் எல்லாம் பெரிய செலிப்ரேஷன் தான் இருந்துச்சு. எங்க பண்ணியாச்சு அப்படின்னா, போக்கிரிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஆதி, வில்லு, சுறா அப்படின்னு வரிசையா அடி விழுந்தது படம். அந்த டைம்ல வந்து அவ்வளவுதாங்க, இனிமேட்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு பேச்சுக்கு சொன்னாங்களே தவிர, ஆனா அவர் பெரிய ஸ்டாரா தான் இருந்தார் அந்த டைம்ல. ஆதியுமே வந்து ஹவுஸ்ஃபுல் தான். நான் நின்றுட்டு தான் பார்த்தேன். நீங்க சேலம் தானே பிரதர்? ஆமாமா. சச்சின்லாம் வந்துட்டு கௌரி தேட்டர்லயும் ஹவுஸ்ஃபுல்லா தான் இருந்தது, மல்டிபிளெக்ஸ்லயும் ஹவுஸ்ஃபுல்லா தான் இருந்தது. சந்திரமணியோட கம்ப்ளீட் பண்ணும்போது கூட ஆதி படம்லாம் வந்துட்டு இந்த சங்ககிரிலேயே ஹவுஸ்ஃபுல் தான் 3 நாள். அவர் என்னமோ வந்துட்டு என்னமோ இப்பதான் பீக் ஆன மாதிரி வந்துட்டு ஒரு உருட்டு ஊட்டிட்டு போயிட்டாரு அப்படியே. உங்க இதோட ஸ்பீக்கர்ல ஏறுதா சவுண்ட் கேக்குது? அவர்தான் அவரோட ஸ்பீக்கர் தான். ஆமா அவர்தான். ஹலோ கார்த்தி, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டாங்க. கார்த்தி ப்ரோ, நீங்க யூசுவலா இந்த ஹாலிவுட் மூவிஸ்லாம் வந்து ஆன் ஸ்டூடியோ ரிலீஸ் பண்ணேன்னு சொல்லுங்க. ஸ்பைடர்மேன் சவுண்ட் ஹெவியா வருது ஸ்பைடர்மேன் மட்டும் இங்க லோக்கல்ல ஏதோ வாங்கி டிஸ்ட்ரிபியூட். ஆமா ஸ்பைடர்மேன் மட்டும் ஜனநாயகம் வருது இல்ல, அதனால பெருசா தேட்டர் கிடைக்குமா இல்லையா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ட் இல்லாம வித்திருக்காங்க படத்தை. கார்த்தி ப்ரோ, விஸ்வநாதன் சன்ஸும் மகுடம் கிளாஷ் ஆகுதுன்னு சொல்றாங்க ஆகஸ்ட் 14th. ஆகஸ்ட் 14th வந்து மகுடம்லாம் கிடையாது. எந்த அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணலையா? அப்புறம் கவின் படம் மட்டும் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அவ 2 படம் தான், விஸ்வநாதன் சன்ஸ் கவின் படம் தான். கார்த்தி ப்ரோ, சேவன் எப்போ ரிலீஸ்? பொங்கல் ஆயிடும் சேவன்லாம். ஹாய் கார்த்தி. ஹாய் ஆனந்த். சொல்லுங்க. தேங்க்யூ கார்த்தி. அவுட் ஆஃப் நெக்ஸ்ட் 4 கொஸ்டின்ஸ் கேட்குறேன். அதுக்கு முன்னாடி கேட்குறேன், ஹேவ் யூ ட்ராவல் டு பெங்களூர்? பெங்களூர் வந்திருக்கேன் ப்ரோ, அவுட்டர் தான் அப்படியே வந்திருக்கேனே தவிர ரொம்ப சுற்றிலாம் பார்த்தது இல்லை. ஓகே, சுற்றி போகல. எப்போனா வாங்குவோம். ஃபர்ஸ்ட் வந்து பிரசாந்த் தான். பிரசாந்த் பிகாஸ் ஐ டென்ட் மீட் ஹிம், பட் பிரசாந்த் நம்பர் போடுற அன்னைக்கே சொன்னேன். ஹேவ் ரெஸ்பெக்ட் ஆகணும். சம்டைம்ஸ் ஐ கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட் த வே ஹி ஸ்பீக்ஸ். அவ்வளோ பேசுறது ரொம்ப ரூடாக பேசுறீங்களா? பட் வென் யூ ட்ராவல் டு பெங்களூர் போஸ்ட் பண்ணுங்க, பெங்களூருக்கு வரேன்ட்டு. ஐ கிவ் யூ மை அட்ரஸ் ப்ளீஸ். சின்ன வீடு தான், ரொம்ப சின்ன வீடு. ஒரு 600-800 ஸ்கொயர் ஃபீட் தான் வீடு. நீங்க வாங்க, சாப்பாடு செஞ்சு போறோம். வாங்க. ஓகே ப்ரோ, கண்டிப்பா பெங்களூர் ரொம்ப வரேன். நெக்ஸ்ட் கார்த்தி, அப்புறமா இன்னொரு கொஸ்டின். இந்த மூன்லைட் ஏஆர் ரஹ்மான் அந்த பேண்ட்வுட்ஸ் டைரக்டர் ப்ரொடியூசர் மூவி டைரக்ட் பண்ணாங்களா? அதே கார்த்தி ரிலீஸ் ஆகல. மூன்லைட் முடிச்சிட்டாங்களான்னு தெரியலையே. அந்த பேடர் ஆப் சாங்லாம் கார்த்தி அப்பயே போட்டாங்க. கார்த்தி இது யூடியூப்ல போட்டாங்க. ஏஆர் ரஹ்மான், நம்ம தலைவர் ஏஆர் ரஹ்மான், அப்புறமா சதீஷ், பிரபுதேவா சார், அப்புறமா அந்த பேண்ட்வுட் அவங்க. ஏன் மூவி ரிலீஸ் ஆகல கார்த்தி? தெரியல, பிசினஸ்க்காக ஹிட் பண்ணாங்கன்னு தெரியல. சரி, இப்போ அவனை கேட்டு சொல்றேன் உங்களுக்கு. ஓகே கார்த்தி, ஓகே. பட் மிஸ் பண்ணது கார்த்தி. Just post once in a while when you travel to Bangalore. My door is always open for you, okay? Sure bro, கண்டிப்பா வருமா சொல்றேன்.
ப்ரோ ஆக்சுவலா இப்போ ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல இந்த மாதிரி ஜனநாயகன்ல என் கிரெடிட்ஸ் இங்க வரல யூஎஸ்ல வரலன்ட்டு. ஆக்சுவலா நிறைய படத்துக்கு இந்த மாதிரி நடக்குது ப்ரோ. கடைசி நேரம் வரைக்கும் செதுக்குறேன்னு சொல்லிட்டு இங்க அனுப்புற பிரிண்ட் எல்லாம் அவ்வளோ நிறைய இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா, நம்ம எப்பயுமே இங்க இப்போ ஹாலிவுட் சினிமா மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளான்டா எடுப்பாங்க. இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகுது இல்லையா, 30ஆம் தேதி ஜூலை 30ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற ஸ்பைடர்மேனுடைய கண்டென்ட் எப்படி ரெடியாக இருக்குன்னா ஒரு 1 இயர் முன்னாடி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க, இல்லை 6 months முன்னாடி ரெடி பண்ணியிருப்பாங்க. அவங்க ஃபைனல் வெர்ஷன் நான் சொல்றது 1 இயர் முன்னாடி ரெடி பண்ணி எல்லா அவங்க வேர்ல்டு வைடாக வந்து நிறைய லாங்குவேஜ்கள் டப் பண்ணுவாங்கல்ல. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் போயிட்டு இருக்கும். இதுக்கு முன்னாடி மியூசிக்லேருந்து எல்லாமே சிஜி எல்லாமே முடிச்சு வச்சுட்டுப்பாங்க அவங்க. பட் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. நம்ம ஃபினான்ஷியலாக கொஞ்சம் அப்படி தானே இருக்காங்க. எல்லா ப்ரொடியூசர்ஸும் கொஞ்சம் கடை வாங்கி தான் பண்ணுறாங்கன்னும் போது அவங்க எல்லாம் சிஜி ஸ்டுடியோக்கு பணம் தரணும், மியூசிக் டைரக்டருக்கு ஃபைனல் பேமெண்ட் தரணும், சின்ன சின்ன போஸ்ட் அது ப்ரொடக்ஷன் புரியுது எல்லாத்துக்கும் ப்ரோ. செட்டில்மெண்ட் இப்போ இந்த பண்ணணும். மாதிரி இது நடக்கும். சேம் டைமில் டேரக்டர்ஸுமே கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க. டேரக்டர் லேட் பண்ணுவாங்க, மியூசிக் டைரக்டர் லேட் பண்ணுவாங்க. இப்போ அனிருத் பார்த்தீங்கன்னா, அனிருத் என்னென்ன படம் வச்சிருக்காரு இப்போ சாய் அமைக்கர் ஒரு மாதத்துக்கு ஒரு படம் வச்சிருக்காரு, 2 மாதத்துக்கு ஒரு படம் வச்சிருக்காரு. அனிருத் வந்து இப்போ டிசி பண்ணுறாரு அப்படின்னா, டிசி முடிச்சதுக்கப்புறம் தான் ஜெயிலர் மியூசிக்கில் கை வைப்பார் அவர் அனிருத். அதுக்கப்புறம் இன்னொரு படம் இருக்கும். அப்போ லாஸ்ட் மினிட் வரைக்கும் அந்த ஒர்க் போயிட்டு தான் இருக்கும், வேறு வழி இல்லை. இல்லை நீங்கள் உடனே கொடுங்க அப்படின்னாலும் கொடுக்க மாட்டாங்க அவங்க. அப்போ ஆனால் ஓவர்சீஸில் என்ன பிரச்சனைனா, நீங்கள் 15 நாளைக்கு முன்னாடி கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா மட்டும் தான் தேட்டர் போட முடியும். 15 நாள் 20 நாளைக்கு முன்னாடி நீங்கள் கண்டென்ட் கொடுத்தா தான் தேட்டர் போட முடியும். அப்போ ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன கேட்பாரு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, எங்களுக்கு 20 நாள் ஏன்னா அவங்களுடைய ஹாலிவுட் படங்கள்லாம் வந்து 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடியே கண்டென்ட் கொடுத்துட்றாங்கல்ல. அவங்க அந்த ஃபார்மேட்டில் தான் தேட்டர் நடத்துகிறாங்க ஃபாரின்ஸ்லாம். இவங்க 15-20 நாளைக்கு முன்னாடி கண்டென்ட் கொடுங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நம்ம வீட்டிலலாம் சமைப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை கறி எடுத்துன்னு சமைப்பாங்க. சமைக்கும் போது நம்ம வந்து ரொம்ப பசிக்குன்னு போய் அம்மாட்ட கேட்டோம்னா, சரி கறி வந்திருக்காது, குழம்பு மட்டும் வச்சுக்க அப்படின்னு சொல்லி அந்த இட்லிக்கு மேலே வந்து இந்த மேலே இருக்க குழம்பு மட்டும் எடுத்து ஊற்றி போய் தின்னு தொலை மூதேவி அப்படின்னு ஆக்சுவலா சொல்லுவாங்கல்ல. உண்மையிலேயே அந்த அந்த மாதிரி தான் ப்ரோ. மாதிரி இந்த வெற்றிமாறன் படம்லாம் என்ன நடக்குதுன்னே புரியாது ப்ரோ. என்னென்னமோ லிப்சிங் ஒண்ணுமே லைக் புரியவே புரியாது. எஸ்பெஷலி இந்த வீரதீர சோழன் வந்துச்சுல ரீசெண்டா, நான் அந்த 4 மாதிரி ஒரு சீன் 15 நாளைக்கு ரீமேக்கோட முன்னாடி அனுப்பிச்சு வெந்து வச்சிருக்காங்க வேகாததா ப்ரோ. கொஞ்சம் கொடுத்துட்டு மீதி ஒரு நல்ல கண்டென்ட் ரெடி ஆனால் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அது எதுவுமே ஃபாரின்ல வந்து அந்த டைமுக்கு நடக்காது. இவங்களுக்கே பார்த்தீங்கன்னா ரிலீஸுக்கு 1 நாள் 2 நாள் முன்னாடி தான் கிடைக்கும் கரெக்டாக. அதனால அதுவும் $20-30 கொடுத்து பாக்குறப்பெல்லாம் லைக் எதுக்குடா போய் நிறைய அந்த பாக்குறோன்ற கோப்ரா மாதிரி மாதிரி இந்த படத்தெல்லாம் ட்ரீம் பார்த்தீங்கன்னா சீன்லாம் கிரீன் அனுப்புறாங்க. மேட். ஆமா ஆமாம், ஆமா ஆமா கோப்ரால அப்படிதான் அனுப்புறாங்க. பாதி படம் கிரீன் மேட் எல்லாம் தெரியும் ஃபாரின் கண்டென்ட்ல. போறதே இப்போ நிப்பாட்டியாச்சு. அநியாயம் பண்றானுங்க. ரீசெண்டா ஒரு 1-2 இயர்ஸா ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருக்கானுங்க ப்ரோ. கார்த்தி ப்ரோ, கடைசி எனக்கு உங்களுக்கு ஒரே புக்கு ஒரு பிடிக்கு. சாரி சாரி இல்ல ஒன்னே ஒன்னா ஒரு சின்னது. இப்போ வந்து ஒரு டைரக்டர் ஹீரோ காம்பினேஷன் சொன்ன உடனே கதையை வச்சுக்கிட்டு அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்களா, இல்லைன்னா இல்ல ப்ரீ பிசினஸ் நடக்கும் மணி ஃப்ளோ இருக்குன்றதுக்காக கதையை நாம அனௌன்ஸ் பண்ணிடுவாங்களா? ஏன்னா இப்போ வர வர நிறைய ப்ராஜெக்ட் வந்து பென்சில் ஆகுது இல்ல, நீங்களும் எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்கும், அதே சமயத்துல மூவ் ஆகாது. அதனால யாருக்கு என்ன யூஸ் இப்படி அவசர அவசரமா அனௌன்ஸ் பண்ணும்? எது சொல்றீங்க, தமிழ் முருகன் அந்த மாதிரி சொல்றீங்களா? அதான் தமிழ் முருகன், இப்போ கமலஹாசன் ரஜினி ப்ராஜெக்ட் அந்த மாதிரி, இப்போ வெற்றிமாறன் ப்ராஜெக்ட் நீங்க சொன்ன மாதிரி. இல்லை அது எப்பயுமே இருக்கதாங்க செய்யும். அது உலகம் ஃபுல்லாகவே அந்த பிரச்சனை இருக்குல்ல. நம்ம ஒரு ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணுவோம், அது ஷூட்டிங் போகிற வரைக்கும் சில விஷயங்கள் நடக்கும், நடக்காமல் போகும். அது சினிமா தானே. எல்லாத்துலேயுமே கவர்மெண்ட்டே ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணால் அதை நடக்காமல் ட்ராப் பண்ணிட்டோம். ரோடு போடுறேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் ரோடு போடலன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது ஒரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில, இப்போ நான் வந்து ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கேன்னு வைங்களேன், நாங்க வந்து எங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள பேசிப்போமே தவிர்த்து எங்க இண்டஸ்ட்ரியை நாங்க டீமீன் பண்ணி அடுத்தவங்க சொல்ல மாட்டோம். ஆனா ஏன் டேரக்டர்ஸ் அமீரோ வெற்றிமாறன் இந்த மாதிரி இருந்தா, அவங்களும் சினி இண்டஸ்ட்ரி தான் இருக்காங்க, ஆனா அவங்க சினி இண்டஸ்ட்ரியிலேயே டீமீன் பண்ணி பேசுறாங்க. அதுவும் தான் வந்து ஒரு இன்டெலெக்சுவல் டீமீன் பண்ணி கான்சியஸா டீமீன் பண்ணி என்ன பேசுகிறாங்க? டீமீன் பண்ணினா சினிமா வந்து மோசம் இன்னும் இல்ல இன்னொரு டைப் ஆஃப் டேரக்டர்ஸ் எடுக்கிறாங்க, அவ புல்லட்ட பல்லுல கடிக்காதீங்க இந்த மாதிரி லாஜிக் எல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி அது அவங்களோட ஒப்பீனியன். அவங்க வந்து ஒரு டைரக்டராக இல்லாமல் அவங்க சினிமா ரசிகர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க நாங்கள் இந்த மாதிரி படங்கள் பார்க்கணும், இந்த மாதிரி படங்கள் எடுக்கணும், இப்போ இந்த மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னொரு ஆதங்கமும் இருக்கும். அவங்க வந்து பருத்தி வர மாதிரி ஒரு படம் எடுப்பாங்க,
ரொம்ப ஆர்ட் கிராஃப்டாக நல்ல படங்கள் எடுப்பாங்க. திடீர்னு விஸ்வாஸ் மாதிரி ஒரு படம் வந்து பயங்கரமாக ஓடும்போது அவங்களுக்கு என்ன தோணும்? அந்த ஒரு பிரேக் இருக்கும்ல, அது ஒரு வெளிப்பாடு தான் அதெல்லாம். பட் ஆனா அது இவ்வளோ ஓப்பனா சொல்றது வந்து அவங்களுக்குள்ள இப்ப முகத்துக்கு நேரா பார்க்கும்போது, ஏன்னா சினி இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களை தெரிஞ்சு உங்க மூலமா எனக்கு கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், அப்படித்தானே ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. இப்படி ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க இப்படி ஓப்பன் மேடைகள்ல இப்படி கிளாஷ் பண்ணி இப்ப மிஷ்கின் வந்து விஷால பேசுறது அது வந்து சினிமாவே அப்படிதானுங்க. சினிமாவை தான் நம்ம எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிறோம். இப்போ உங்கள் ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை, உங்கள் ஆஃபீஸில் நீங்களும் உங்கள் ஹெச்ஆரை வந்து ஒரு வீடியோ போட்டு பேசுனீங்க அப்படின்னு எவன் பார்ப்பான்? உங்கள் பக்கத்து சீட்டில் இருக்கவனும் பார்க்க மாட்டான். இப்போ சினிமாவில் ஒரு பிரச்சனை நடக்குது, யாராவது பேசுகிறாங்கன்னு எல்லாரும் பார்க்குறீங்கல்ல, ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக. அது என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் உங்களுக்கு இருக்குது, அப்படி தெரியுது. அது என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் இருக்குது இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா தோணும் நம்ம இன்டெலெக்சுவல் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்க கூடாது, சினிமாவை கெடுக்கிறாங்கன்னு யாரு சினிமாக்குள்ள இருக்கிறவங்களே பேசுவாங்க. அதெல்லாம் இருக்கு ப்ரோ. நிறைய இந்த நாவல் ரைட்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுமே கூட இந்த விமர்சனங்கள்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் இருக்கும். பட் அதெல்லாம் நம்ம வெளியில பெருசா பார்க்கறது இல்லை, அவ்வளவுதான். இந்த சினிமா வந்து கொஞ்சம் கவர்ச்சி அதிகம், அதை நம்ம மீடியால நிறைய அதிகமா பார்க்கறதுனால நமக்கு அப்படி இருக்கு தெரியுது. கார்த்தி ப்ரோ, வணக்கம் ப்ரோ. முன்னாடிலாம் இப்போ எனக்கு வந்து நிறைய சபா அந்த வாணி மகள்லாம் இருக்கும்ல, அங்க வந்து அதுக்குன்னு ஜட்ஜ் எல்லாம் இருப்பாங்கல்ல, கர்நாடகா மியூசிக். அதுல இந்த இவரெல்லாம் இருப்பார்ல, அந்த ஜோடின்னு ஒரு படம் வந்து பிரவீன் காந்தி, அவர் பேரு பிரவீன் காந்தி, ஜோடி டைரக்டர். ஆமா. அதுல சிம்ரனோட அப்பா கேரக்டரா ஒருத்தர் வரும் பாத்தீங்களா, அவர் வந்து சங்கீத விமர்சகர் அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும்ல, அப்படிதான் இருந்தாங்க, நிறைய இருந்திருக்காங்க. நீங்க சினிமான்றதுனால உங்களுக்கு தெரியுது வெளியில, அவ்வளவுதான். எல்லா ஃபீல்டும் ஆர்ட் சம்பந்தப்பட்ட எல்லா ஃபீல்ட்லயும் இருக்கு. ஹலோ கார்த்தி, அன்னைக்கு ஒருத்தர் வந்து சிடிஐடி பெரம்பேட்டு. ஆமா, உங்களுக்கு தெரியும் மேபி, பிகாஸ் ஐ வாஸ் தெரியல, இம்ப்ரெஸ்ட். எனக்கு யாருமே தெரியாதுங்க. அன்னைக்கு தான் வந்து பேசினாரு அவரு, வந்துட்டு போயிட்டாரு, வந்தாரு, திட்டினாரு, போயிட்டாரு. இல்ல மரணம் திட்டினாரு. he spoke ஐயோ அந்த கெட்ட பேசல. he spoke about vada, I'm sorry about you. He said vada poda and he is talking about you, but I felt you know something about, please talk about him please. என்ன கொஞ்சம் பேசணும். தெரியல, எனக்கு யாருன்னு தெரியாது, No Karthi, he was very confident, the way he spoke வேற லெவல்ல பேசினாரு. நானும் யோசிச்சேன், அப்பா யாருப்பாருன்ட்டு. என்ன சொல்றது கார்த்தி, ஒரு சினிமா அவன்ட்டு சினிமால அதுல சீனியர்ன்ற முறையில எனக்கு கொஞ்சம் ஒரு வாடா போடலாம் பிசினஸ் வயசானதான், கொஞ்சம் வயசு நம்மளோட அதிகமா இருக்கும், சீனியர், அதனால பேசுறாருன்னு நானும் எதுவும் கேட்டுக்கல. மற்றபடி அவர் யாருன்னு பேரு கூட எனக்கு தெரியாது. சிடி ஐடி பார்த்தேன், சிடின்னு பார்த்தேன். he said very confident, go and check on Google-ன்ட்டு. பட் அந்த தெனாவட்டு கொஞ்சம் நான் சொல்றதுல காத்து இருக்கு. I felt you know about him. கேட்டேன். அதுக்கும் மேலங்க இங்க ஸ்பேஸ் நீங்க டெய்லி கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா, என்ன இன்னைக்கு இவர் வரல, இன்னைக்கு அவர் வரலன்ற அளவுக்கு நீங்க நோட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நான் வந்து அப்படி ஒரு ஆள் மிஸ் பண்ணேன். யாருன்னா ஹனுமான் ஒருத்தர் வருவாரு, போன வருஷம் ஒருத்தர் ஹனுமான் ஒரு கேரக்டர் வருவாரு. அப்புறம் வந்து இன்னொருத்தர் லோகேஷ் கனகராஜ் போட்டோ வச்சு வருவாரு. அப்புறம் வந்து நடுவில் ஒரு குடிமகன் வைபர் ராஜா, அப்புறம் வந்து ஒரு குடிமகன் ஒருத்தர் வருவாரு, டெம்ப்ளேட்டே போடுவாரு கார்த்தி, அவரை வச்சு என்னது இந்த குடிகார ஆசாமியின் லீலைகள் அப்படின்னு போட்டு யூடியூப்ல அது இது நான் கேட்டிருக்கேன். அதனால நான் ஒரு பதிவு பண்ணிக்கலாம் கார்த்தி, தமிழ்ல பேச வராது, கொஞ்சம் சொல்றோம். பிகாஸ் I was born and raised in கர்நாடகா. ஒரு பதிவு பண்ணிக்கலாமா? சொல்லுங்க. நேத்து வந்து someone came, okay, I don't know, he said Elvin and Vinod,
இங்கிலீஷ் ஸ்பீக்கர் கொடுக்காது தற்கூரி இருக்கு செட். நீங்க வந்து என்ன சொன்னீங்க அப்லா, டோன்ட் அப்யூஸ் ஆர் ஒருத்தரை பத்தி தப்பா பேசாதீங்க, ஜஸ்ட் செட் ஓகே அப்படி சொல்லிட்டு ஜஸ்ட் மூவ் டவுன் அண்ட் யூ பிளாக்ட் him. மேபி ஐம் நாட் சேயிங் யூ பிளாக்ட் him, மேபி didn't give him ஸ்பீக்கர் அப்படி அப்படின்னு தோணுச்சு. பட் சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ் லைக் தட் ஓகேங்களா. At the same time, maybe I don't know if Elvin is listening right now or even சொல்லுங்க. இல்ல நடுவில் கட்டாச்சு. I don't know if Elvin is listening or Vinod is listening right now. Sometimes they feel like that. அவங்களுக்கு அந்த மாதிரி தோணும். பாருங்க இப்ப நான் போட சொன்னேன், எனக்கு அவ்வளவு தமிழ் பேச வராது, கொஞ்சம் பேசுவேன், நான் சொல்றது இல்லை. பட் யூ ஹேண்டில் இட் வெரி வெல் கார்த்தி, அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகே, வேற யாருக்கு ஸ்பீக்கர்? கார்த்தி, ஐம் சாரி அகேன், ஐம் சாரி. ஐ ஃபீல் எல்லாருக்கும் தெரியும் மேபி பிகாஸ் ஐம் ட்ரிங்கிங், தட் இஸ் வை நான் வந்து பேசுறேன் ஜோஷ். இட் இஸ் மை ஸ்ட்ரெஸ் பஸ்டர், அவ்வளோதான். இஃப் அபியூஸ் யாருன்னா கெட்ட பேச இல்லை திட்டினாக்கா, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்க, நானே அப்படிதான் இருந்தேன். ஏன்னா கெட்ட பேச திட்டினாக்கா ஜஸ்ட் பிளாக் மீ. எனக்கு யார் மேல ஒரு மேல இல்லை. தேங்க்ஸ்.